ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. இன்னைக்கு நம்ம கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷெல்லி ஸ்டோரிஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2026 உங்க எல்லாருக்குமே நல்லபடியா, ஹெல்த்தியா, ஹாப்பியா நீங்க நினைச்ச எல்லா விஷயமும் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம கதையை பத்தி பார்க்கலாமா? இன்னைக்கு நாம கேட்க போறது எழுத்தாளர் டென்னிஸ் ஜெகன் அவர்கள் எழுதிய கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸையும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? சென்னை பெசன்ட் நகர், ஜூலை 2020. பேண்டமிக்கின் உச்சம். பெசன்ட் நகர் ஆறுபடை வீடு முருகன் கோவில் வெயிலில் தகதகத்தது. கோவிலுக்குள் நடை சாத்தி இருக்க 1-2 தலைகள் மட்டுமே தென்பட்டது. வழக்கமாக பிஸியாக இருக்கும் அந்த சாலையில் மருந்துக்கு கூட வாகனங்கள் தென்படவில்லை. காக்காக்களின் கரைச்சல் சத்தம், காவல்துறை வாகனங்களின் சத்தமும் அவ்வப்பொழுது ஒலித்தது. மக்கள் வீடுகளில் அடைந்து கிடந்தார்கள். மாஸ்குகளுக்குள் மூச்சு, செல்போன்களில் பேச்சு, நிம்மதி டோட்டலா போச்சு. முருகன் கோவிலுக்கு பக்கத்தில் கலாஷேத்ரா காலனி நிறைய பணவாசனை வீசும் தெருக்கள். காலனியின் 4வது தெருவுக்கு ஆக்சுவல் பெயர் வேறு. அதை எல்லோரும் மறந்து போனார்கள். ஆனால் பயன்பாட்டில் இருக்கும் பெயர் செட்டியார் தெரு. அங்கிருக்கும் 2 செட்டியார் குடும்பங்களால் வந்த பெயர். செட்டியார் தெருவை 4 பங்களாக்கள் சுபிட்சப்படுத்தின. அதில் முதல் 2 செட்டியார் பங்களாக்கள் மட்டும்தான் நமக்கு தேவை. மற்ற 2ம் ஒரு IAS ஆபீசருக்கும் டாக்டர் ஒருவருக்கும் சொந்தமானவை. கதைக்கு அது தேவையில்லை. 2 செட்டியார் பங்களாக்களுக்கும் இருக்கும் பொதுவான விஷயங்களை முதலில் சொல்லிவிடலாம். சொட்டு நீல வெண்மையுடன் காம்பவுண்ட் சுவர், நீட்லி கட் லான், ஆட்டோமேட்டிக் கேட், கேட்டின் முன்பும் சானிடைசர் ஸ்டாண்ட், இன்டர்காம், நேர்மேலே CCTV. பங்களாவுக்குள் பழைய தமிழ் சினிமாவுகளில் வருவது போல் பணக்கார ஹீரோயின்களின் வீடு போல் பிரம்மாண்டமாக இருக்கும். ஒவ்வொரு ரூமிலும் கரன்சி வாசனை. 2ம் ஒரே வேரிலிருந்து கிளைந்த மரங்கள் போல ஒரே மாதிரி இருக்கும். வெளி உலகம் வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்ததால் இந்த 2 பங்களாக்களும் வன்மத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. நம்பர் 111 ராமநாதன் வில்லா, 112 சண்முகநாதன் வில்லா. முதலாம் அவர் நடிகர் நாசருக்கு டூப் போடலாம் என்றால் 2ஆம் அவர் நடிகர் ராதா ரவியின் சாயல். 25 வருடங்களுக்கு முன்பு மதகுப்பட்டி நகரத்தாரர்களான ராமநாதனும் சண்முகநாதனும் செட்டி நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து தொழில் விஷயமாக சென்னைக்கு வந்தார்கள். வெளி பங்காளிகளான அவர்கள் கூட்டமாக ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியை தொடங்கினார்கள். ஸ்ரீ முருகா பைனான்சியஸ் என்று பெயர். அவர்களுக்கு அந்த நாட்களில் அது ஒரு வணிகம் இல்லை, ஒரு சமூக மரியாதை. செட்டியார் குலத்தில் பிறந்தால் நம்பிக்கைதான் கரன்சி. அந்த நம்பிக்கையில்தான் அவர்களது உறவும் வளர்ந்தது. அந்த உறவு பிசினஸை தாண்டி குடும்பத்திற்குள்ளும் நுழைந்தது. ராமநாதனின் தங்கை விசாலாட்சியை சண்முகநாதன் மணந்த நாளில் அவர்கள் இருவரும் உறவினர்களாக மாறிவிட்டனர். அந்த திருமணம் அந்த கூட்டு தொழிலை இரட்டிப்பு உறுதியாக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் பணம் என்றால் என்றைக்காவது பிரச்சனை வர வேண்டுமே. 5 வருடத்தில் ஒரு பெரிய லோன் டிரான்சாக்சன், டிலே ஆன ரீபேமெண்ட், பர்குடு டாக்குமெண்ட்ஸ், கணக்கு வழக்குகளில் சிக்கல் ஏற்படுத்தியது. பயிர் நன்றாக இருந்தாலும் வேரில் பூச்சி அரித்தது போல பிரச்சனை ஆரம்பமானது. பணம்னா திரும்ப சம்பாதிச்சுக்கலாம், நம்பிக்கை போச்சுன்னா எல்லாமே போச்சு. அந்த ஒரு வாக்கியமே ராமநாதனையும் சண்முகநாதனையும் இருவரையும் பிரித்தது. அந்த ஃபைல் மூடப்பட்ட நாளிலிருந்து உறவு மூடப்பட்டது. கம்பெனியும் 2ஆக பிரிந்தது. விஷாலாட்சி மட்டும் நடுவில் சிக்கிக் கொண்டாள். ஒரு வீட்டில் தங்கை, மற்றொரு வீட்டில் மனைவி. வழக்கம் போல் எல்லா பெண்களும் அமைதியாக இருப்பது போல் அமைதியானாள். அவளது மௌனம் இந்த 2 குடும்பங்களுக்குள்ளேயான முதல் சுவரை எழுப்பியது. அந்த சுவர் பின்னர் காங்கிரீட் ஆனது. இப்பொழுது 2ஆம் தலைமுறை. ராமநாதனின் மகள்கள் சோபனா மற்றும் பானுமதி. சோபனா அந்த வருடம்தான் இறுதி ஆண்டு படிப்பை முடித்திருந்ததால் வீட்டுக்குள்ளேயே இருந்து லாக்டவுன் சலிப்பின் உச்சத்தில் இருந்தாள். எவ்வளவு நேரம்தான் டிவி ஷோ, யூடியூப், வெப் சீரிஸ் என்று ஓட்டிக் கொண்டிருப்பது? பானுமதி 11ஆம் வகுப்பு ஆன்லைன் வகுப்புகளின் ஸ்கிரீனில் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அதுதான் அவளது உலகம். கதையின் நாயகிகள் என்பதால் எக்ஸ்ட்ரா வர்ணிப்பெல்லாம் கிடையாது. நடிகை பிரியங்கா மோகன் பார்ப்பதற்கு சோபனா மாதிரி இருப்பாள். பானுமதியை பார்ப்பதற்கு லவ் டுடே இவானா மாதிரி இருக்கும். அழகு ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த காலத்து 2K கிட்ஸுக்கு இல்லாத பாசமும் பண்பும் இருவரிடமும் நிறையவே உண்டு. கதை நாயகிகளாக இருப்பதற்கு இருவருக்கும் எல்லா தகுதிகளும் உண்டு. சரி, இப்பொழுது எதிர் பங்களாவுக்கு வருவோம். நம்பர் 112 சண்முகநாதன்.
அவரின் மகன் திலீபன். கைதி படத்தில் வரும் வில்லன் அர்ஜுன் தாஸ் மாதிரி தோற்றம். குரலும் அப்படிதான் கடினமான பேஸ் வாய்ஸில் இருக்கும். MBA முடித்தவன். ஆனாலும் லாக்டவுனில் வீட்டிலேயே சிக்கி இருக்கும் இளைஞன். பண விஷயத்தில் அப்பாவை விட கரார் பார்ட்டி. இந்த கால இளைஞர்கள் போல் சுயநலம் ஜாஸ்தி. அவனுடைய ஒரே லட்சியம் பேண்டமிக் முடிந்ததும் 4 பிரான்ச் உடனடியாக ஓபன் பண்ண வேண்டும். வேறு எதை பற்றியும் அவனுக்கு அக்கறை இல்லை. மொத்தத்தில் கதை நாயகன் ஆவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. அவர்களின் ஃபைனான்ஸ் கம்பெனி 2ஆக பிரிந்து அப்பா ஸ்ரீவல்லி ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்த கதையை முழுவதுமாக அவனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் அந்த கோபத்தின் எச்சங்களை நாள்தோறும் பார்த்து கொண்டுதான் இருந்தான். 30 வருடங்களாக வளர்ந்திருந்த அந்த பகை இப்பொழுது 2ஆம் தலைமுறையினரின் நிழல்களில் இன்னும் உயிருடன் இருந்தது. பெருசுகள் பார்த்து கொண்டால் அனல் பறக்கும். சிறுசுகள் வெளியில் பார்த்து கொண்டால் தீப்பொறி பறக்காவிட்டாலும் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்கள். இங்கே அர்ஜுன் தாஸுக்கும் அங்கே பிரியங்கா மோகனுக்கும் அல்லது இவானாவுக்கும் லவாங்கி. அதனால் ஃபியூச்சரில் 2 குடும்பமும் இணைந்துவிடும் என்று தானே கணக்கு போடுவீர்கள்? தப்பு. கன்னத்தில் போட்டுக் கொள்ளுங்கள். அதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். ராமநாதன் கிழக்கு என்றால் சண்முகநாதன் மேற்கு. இவர் கோவில் டொனேஷனுக்கு 10,000 கொடுத்தால் அவர் 20,000 கொடுப்பார். அவர் 10 லட்சம் ரூபாயில் கார் வாங்கினால் இவர் 20 லட்சம் ரூபாயில் வாங்குவார். வன்மங்கள் பல்வேறு விதங்களில் தொடர்ந்து கொண்டே இருந்தன. வீட்டு வேலைக்காரர்கள், வாட்ச்மேன் முதற்கொண்டு பரம்பரை பகையாளிகள் போல முகம் கொடுத்து பேசிக்கொள்ள மாட்டார்கள். ஜூலை 2, 2020 காலை 10 மணி. கதையை ஆரம்பித்து வைப்பதற்காக ஒரு அமேசான் பைக்காரன் அந்த தெருவுக்குள் நுழைந்தான். முகத்தில் மாஸ்குடன் அமேசான் டெலிவரி பாய் அவன் மொபைலை பார்த்தான். டெலிவரி ஃபார் சண்முகநாதன், நம்பர் 112, செட்டியார் ஸ்ட்ரீட். பைக்கை நிறுத்தி சுற்றி பார்த்தான். முதல் பங்களாவின் கேட்டுக்கு போய் தட்டினான். மறுபக்கம் கேட் ஓரமாக போடப்பட்டிருந்த ஸ்டூலில் அமர்ந்திருந்த வாட்ச்மேன் எழும்பி அவனை பார்த்து, யாரு என்று கேட்க, அமேசான் டெலிவரி சார், 112 நம்பருக்கு பார்சல். வாட்ச்மேன் வீராசாமி சுணக்கத்துடன், 112 எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, இங்கிருந்து போப்பா. லானில் சைடு போர்டுடன் கூடிய கார்டன் அம்ரலாவின் கீழ் சேர் போட்டு ராமநாதன் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். அவர் கேட்டுவிட்டால் அவ்வளவுதான். வாட்ச்மேன் டென்ஷனாக திரும்பி அவரை பார்த்தான். நல்ல வேலை பார்க்கவில்லை. டெலிவரி பாய் தெருவை சுற்றி பார்த்தான். அந்த தெருவில் 4 பங்களாக்கள். முதல் 2ம் ஒரே மாதிரி இருந்தன. இந்த 2இல் தான் ஒன்றாக இருக்க வேண்டும். இந்த வீட்டு நம்பர் என்னது? 111 என்றான் வாட்ச்மேன் கடுப்பாக. அப்ப எதிரில் இருக்கிற பங்களா தானே 112 இருக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. எனக்கு தெரியாதுப்பா, முதல்ல எங்கிருந்து போ என்று டென்ஷனாக சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே, யாரு, என்ன விஷயம் என்று கேட்டபடி பேப்பரை மடித்து வைத்துவிட்டு எழும்பி கேட்டை நோக்கி நடந்து வந்தார் ராமநாதன். வாட்ச்மேனுக்கு நடுக்கம். ஐயோ போச்சு சார், வீட்டு நம்பர் 112 எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தேன், சொல்ல மாட்டேங்கிறாரு, உங்களுக்கு தெரியுமா? ராமநாதன் கண்களில் திடீரென்று கோபக்கனல். என்ன நம்பர் சொன்ன? 112 சார். எவ்வளவு தைரியம் இருந்தா அவ வீட்டு நம்பரை இங்க வந்து கேப்ப? பொலேர் என்று ஒரு அறை. மாஸ்க் ஒரு பக்கம் கழண்டு போய் விழ பொறி கலங்கி போய் நின்னான் டெலிவரி பாய். ஒரு சில நொடிகள் அவனுக்கு எதுவுமே புரியவில்லை. யாரு வீட்டு நம்பரை யார்கிட்ட வந்து கேக்குற ராஸ்கல், வாய கிழிச்சிருவேன். வாட்ச்மேன் ஓடி சென்று சானிடைசர் எடுத்து வந்து கொடுக்க உடனே கைகளில் போட்டு தேய்த்து கொண்டார். மறுநொடி விஷ்கென்று திரும்பி உள்ளே சென்றார். வாட்ச்மேன் அவரை பரிதாபமாக பார்த்து, நான் தான் போடா போடான்னு அப்பவே சொன்னேன்ல, போயேண்டா. எதிர்கேட்டு வாசலில் சண்முகநாதன் நிற்பதை பார்த்ததும் வாட்ச்மேன் நைஸாக கழண்டு கேட் பின்பக்க ஸ்டூலில் அமர்ந்து மறைந்தான். டெலிவரி பாய் எதிர் பங்களாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கேட் வாசலிலேயே மேற்படி சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த சண்முகநாதன் டெலிவரி பாய் வந்ததும், என் வீட்டு நம்பரை அந்த தராதரம் தெரியாத பையக்கிட்ட போய் எதுக்கு கேக்குற? ஆமா, எந்த கன்னத்துல அடிச்சான் என்று சாந்தமாக கேட்டார். டெலிவரி பாய் எவ்வளவு தன்மையாக கேட்கிறார் என்ற நம்பிக்கையில் அடி வாங்கிய கன்னத்தை பரிதாபமாக தேய்த்து காண்பித்தான். சண்முகநாதன் தோட்டத்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த வாட்ச்மேன் சம்பந்தத்தை கூப்பிட்டார். அவன் பைப்பை போட்டுவிட்டு ஓடி வந்தான். என்னங்கய்யா, இந்த தம்பி நம்ம வீட்டு நம்பரை எதிர் வீட்டுல போய் கேட்டிருக்காரு. அந்த மரியாதை தெரியாதவன் இடது செவுல ஒன்னு விட்டுருக்கான். நீ இப்ப என்ன பண்ற என்று சொல்லிவிட்டு முடிக்காமல் கண்ணை காண்பிக்க என்ன நடக்கிறது என்று டெலிவரி பாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. வாட்ச்மேன் நேராக டெலிவரி பாய் நோக்கி சென்று வலது கன்னத்தில் சப்பென்று ஒன்று வைத்தான். பெருந்தொற்று காலம் என்பதால் யாரை நம்பியும் கை வைக்க அவர் தயாராக இல்லை. அதனால்தான் வாட்ச்மேனை விட்டு அடிக்க வைத்தார். ஒரு கன்னத்தில் கை வைத்திருந்த டெலிவரி பாய் இப்பொழுது 2 கன்னத்திலும் கை வைத்தபடி பரிதாபமாக பார்க்க,
என்ன தைரியம் இருந்தா என் வீட்டு நம்பரை அவன்கிட்ட கேட்ப. உன்னை இந்த ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது, சுட்டு பொசுக்கிடுவேன், ஓடிடே. மென்டல்ஸா இருப்பானுங்க போலயே. மறு பேச்சு பேசாமல் விட்டால் போதும் என்று பேகை தூக்கி கொண்டு தெரித்து ஓடி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பினான். கண்ணை மூடி கண்ணை திறப்பதற்குள் சொடுதியில் தலைமறைவானான். சண்முகநாதன் விருட்டென்று திரும்பி கோபமாக வீட்டை நோக்கி சென்றார். சீன் க்ளோசிங்கில் 2 வீட்டு வாட்ச்மேன்களும் மாத்தி மாத்தி முறைத்துக் கொண்டு நின்றார்கள். இவர்களுக்கும் ஒரு பிளாஷ்பேக் இருந்தது, அதை பின்னால் தெரிந்து கொள்வீர்கள். 2 குடும்பத்திற்கும் பகை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். கொரோனாவும் பகமையும் கொழுந்து விட்டு எரியும் அதே ஜூலையில் ஒரு நாள், ஜூலை 5 மாலை 4 மணி, ராமநாதன் வில்லா. வெளியே சூரிய ஒளி பச்சை புல்வெளியின் நுனியில் மந்தமாக படர்ந்திருக்க, வீட்டுக்குள்ளே அதிர்ச்சிக்கான வாசனை ஏற்கனவே ஏசி ரூமில் கலந்திருந்தது. ஹாலில் வெள்ளை வேட்டி சட்டை, டே அண்ட் நைட் கிளாஸ் அணிந்திருந்த மாடர்ன் ஜோசியர் ஒருவர் சோஃபாவில் அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் கூட்டல் கழித்தல் கணக்குகள். மாடர்ன் ஜோசியர் என்பதால் ஜோசியர்களின் ஸ்டாண்டர்டான ஜோல்னா பையை தவிர்த்துவிட்டு எக்ஸிகியூட்டிவ் பேகுக்கு மாறியிருந்தார். அதிலிருந்து அவர் எடுத்து போட்ட சோழிகள் தான் டேபிளில் குப்புற கிடந்தன. அதை பார்த்து அவர் முகத்தில் குழப்பம். அவர் முன்னால் ராமநாதனும் அவர் மனைவி உமையாலும் அச்சத்துடன் அமர்ந்திருந்தனர். கடந்த சில நாட்களாக சகுனங்கள் அவ்வளவாக சரியில்லை. ராமநாதன் அதை லாக்டவுன் நெருடலாக பார்த்தார். ஆனால் 3ஆம் சம்பவத்திற்கு பிறகு அவருக்கு சந்தேகம் அதிகமானது. முதல் சம்பவம், சோபனா படித்துக் கொண்டிருந்த பொழுது அவளின் படுக்கை அறையில் கர்டன்ஸ் திடீரென தீப்பற்றி எரிந்தது. போன் சார்ஜர் ஒயர் ஷார்ட் சர்க்கியூட் ஆக இருக்கலாம் என்று நினைத்து அதை லேசாக எடுத்துக்கொண்டார்கள். அடுத்த சம்பவம், பூஜை ரூமில் இருந்த முருகன் போட்டோ கீழே விழுந்து கவிழ்ந்து கிடந்தது. அதை பார்த்த பொழுதே உமையாளுக்கு நெருடல். அன்றைக்கு வீட்டில் விசித்திரமான ஒரு கெட்ட வாடை அடிக்க அனைவரும் பதறி போனார்கள். சாம்பிராணி போட்டு பூஜை செய்தார்கள். முன்தினம் இரவு ராமநாதனின் செல்லமான டைகர் பெட்ரூமில் அவர் இருந்தபொழுது உள்ளே நுழைந்தது. ஏனோ பதட்டமாக துள்ளி குதித்துக் கொண்டே இருக்க ராமநாதன் அதை அமைதிப்படுத்த பார்த்தார். ரூமின் ஒரு மூலையை பார்த்து குறைத்துக் கொண்டே இருந்தது. ராமநாதனுக்கு அப்பொழுதுதான் மனக்கிலேசம் ஏற்பட்டது. கொஞ்ச நாளாவே சகுனங்கள் சரியில்லையே. ராமநாதன் ரொம்பவே ஜாதகம், ஜோசியம், சகுனம், நல்ல நேரம் எல்லாம் பார்ப்பவர். 3 நாட்கள் 3 கெட்ட சகுனங்கள். அதற்கு பிறகே ஜோசியர் கனகு அழைக்கப்பட்டார். மாடர்ன் ஜோசியர் என்பதால் மொபைல் ஆப்பின் மூலமாக பஞ்சாங்கத்தை திறந்து கணக்கு போட்டார். நிமிடங்கள் நகர்ந்தன. அவரது முகத்தில் நிழல் படர்ந்தது. அதன் பிறகு சோழிகள் நிழல் ஆழமாகி போனது. நேரம் சரியில்லை, பிரசன்னமோ சரியில்லையா, குலதெய்வ பூஜை பண்ணுங்க. எந்த புது காரியத்தையும் தள்ளி போறது நல்லது. ஏன்னா எடக்கு மடக்கா ஆயிடுச்சுன்னா வம்புதானே என்றார் கவலை குரலில். ராமநாதன் அதிர்ச்சியாக, என்ன இப்படி சொல்றீங்க? மூத்த பொண்ணு மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போகணும், கம்பெனியை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டா. இடையில நல்ல சம்பந்தம் வந்ததால கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட அதெல்லாம் பண்ணலாமேன்னு நான் தான் அவகிட்ட பேசி மனசை மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன். வர்ற மாசமே நம்ம வீட்டுல நிச்சயதார்த்தம். லாக்டவுன் முடிஞ்சதும் கல்யாணம் பிக்ஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இப்படி சொல்றீங்களே. அமெரிக்க மாப்பிள்ளை குணசேகரன் அவங்கள் வகையறாதான். குணாவின் ஃபேமிலி டாலஸ் போய் செட்டில் ஆகி பல வருடங்கள் ஆகின்றன. ஜூம் காலிலேயே பொண்ணு பார்க்கிற சம்பிரதாயம் முடிந்து போயிருந்தது. லாக்டவுன் முடிந்ததும் நிச்சயதார்த்தம் மற்றும் கல்யாணத்தை வைக்கலாம் என்று 2 வீட்டாரின் முடிவு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க குடும்பத்துக்கு நேரம் அவ்வளவா நல்லா இல்ல. எந்த புது விஷயத்தையும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போறதுதான் நல்லது. ராமநாதன் முகம் பதற்றமாயிற்று. இத சரி பண்ண முடியாதா சாமி? ஏதாவது பரிகாரம்? ஜோசியர் சில நொடிகள் அமைதியாக யோசித்துக் கொண்டிருந்தார். மொபைலை எடுத்து பார்த்தார். இருவரும் அமைதியாக ஜோசியரை பார்த்து கொண்டிருந்தார்கள். பின்னர் ஜோசியர் ஏதோ யோசித்தவராய், உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் எவ்வளவு நாளாச்சு என்று கேட்க ராமநாதன் ஒரு சில நொடிகள் யோசித்துவிட்டு, ரொம்ப வருஷம் ஆச்சு. ஏனோ ஊர் பக்கம் போறதுக்கு பிடிக்கல. துரோகிகள் எல்லாரும் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கம்பெனி நல்லபடியா வளர்ந்துச்சுன்னா எங்க ஊரு வல்லடிக்காரர் கோவில்ல 4 அடி உயரத்துல வெள்ளி வேலு சாத்துறதா கூட வேண்டிக்கிட்டேன். ஆனா ஊர் பக்கம் போக பிடிக்காததுனால அதுவும் செய்ய முடியல. காலப்போக்குல மறந்துட்டேன். ஜோசியர் யோசிக்காமல் தலையாட்டியபடியே, அப்ப அதுதான் காரணம். உங்க குலதெய்வம் கோச்சுக்கிட்டு போயிடுச்சு. யாரோ உங்களுக்கு பிடிக்காதவங்க செய்வினை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியல. எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்ததும் சொல்லிடுவாரு. ஆனா அவருக்கு கொரோனா வந்ததுல இருந்து உடம்பு சரியில்லை, ரெஸ்ட்ல இருக்காரு. எனக்கு நிச்சயமா இது செய்வின மாதிரி தான் தோணுது. அந்த ஒரு சொல்லே ராமநாதனையும் உமையாலையும் தூக்கி வாரி போட்டது. ராமநாதனுக்கு சந்தேகமே இல்லை.
அவருக்கு செய்வினை வைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு ஆள்தான் பொறுப்பு, எதிர் வீட்டு சண்முகநாதன். செய்வினையோ சூனியமோ யாராவது வச்சிருந்தாதான் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் துஷ்ட சம்பவங்கள்லாம் நடக்கும். அதற்கு ஒரே வழி, நல்ல ஒரு அமாவாசை நாளா பார்த்து நீங்க உங்க குலதெய்வம் கோவிலுக்கு போய் நீங்க செய்யறதா வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை நிறைவேத்துங்க. அருள் நிலைக்க, பாவம் போக்க வல்லடிக்காரர் சிலை முன்னால 2 நெய் தீபம் ஏத்தி இனி வருஷந்தோறும் வந்து பொங்க வச்சு கெடா வெட்டுவேன்னு உறுதி அளிச்சுட்டு வாங்க. குலதெய்வம் வீட்டுக்கு வந்துட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்றார் ஜோசியர். ஜோசியருக்கு தேவையான காணிக்கை கொடுத்து அனுப்பிவிட்டு ராமநாதன் யோசனையில் ஆழ்ந்தார். அவருடையது வாழ்ந்து கெட்ட குடும்பம். கஷ்டப்படுற நேரத்தில் ஊரில் யாரும் கவனிக்காததால் தான் அவரும் அவர் பங்காளி சண்முகநாதனும் ஊரை விட்டு கிளம்பி இங்கே வந்து பிசினஸ் ஆரம்பித்தார்கள். அந்த பாழா போன ஊருக்கு மறுபடியும் போகணுமா? அப்படியே போகணும்னு முடிவெடுத்தா கூட லாக்டவுன் காலத்துல சென்னையில இருந்து காரைக்குடியில இருக்கிற மதகுப்பட்டி வரைக்கும் போய் எப்படி நேர்த்தி கடனை நிறைவேற்றுறது? வேற வழி இல்ல. குடும்பத்துக்காக, மகளோட திருமணத்துக்காக போய் தான் ஆகணும். உமையால் கவலையாக, என்னங்க பண்றது என்று கேட்க ராமநாதன் மாடியில் இருக்கும் சோபனா மற்றும் பானுமதி ரூமை ஒரு பார்வை பார்த்தபடியே, இப்போதைக்கு இந்த விஷயத்த நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லாத. சீக்கிரமா எப்படியாவது இ பாஸ் வாங்கிட்டு ஜோசியர் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே மாடியில் டமார் என்று ஒரு சத்தம். என்னாச்சு என்று ராமநாதனும் உமையாலும் பதறி மாடிப்படியில் ஏறி போய் பார்க்க, சுவரில் மாட்டப்பட்டிருந்த பெரிய சைஸ் தாத்தா பாட்டி போட்டோ கீழே விழுந்து சுக்கல் சுக்கலாக உடைந்து கிடந்தது. சத்தம் கேட்டு ரூமை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்த சோபனாவும் திடுக்கிட்டாள். சண்முகநாதனின் இல்லம். 2 நாட்களுக்கு பிறகு சனிக்கிழமை காலை மதகுப்பட்டி ஊரில் இருந்து சிந்தாமணி செட்டியார் சண்முகநாதனை தொலைபேசியில் அழைத்தார். விஷயம் தெரியுமா? ராமநாதன் 10ஆம் தேதி நம்ம ஊர் வல்லடிக்காரர் கோவிலுக்கு வரப்போறாராம். 4 அடி நீல வெள்ளி வேல் சாத்த போறாராம். செய்தி கேட்டவுடன் சண்முகநாதனின் ரத்தம் முழுக்க ஒரு கனமான கந்தக நெடி பரவியது போல உணர்ந்தார். அவர் முகம் சிவந்து உலைக்களத்தின் தணல் போல காட்சியளித்தது. மதகுப்பட்டி வல்லடிக்காரர் கோவிலுக்கு பொறுப்பான 5 தர்மக்காரர் குடும்பங்களில் ஒன்றாக இருந்தது ராமநாதனின் குடும்பம். அந்த நிலைமையில் அவருக்கு வெள்ளிவேல் சாத்தும் உரிமை இருந்தது. ஆனால் அந்த வேல் கோவிலில் வைக்கப்பட்டால் ராமநாதனின் பெயர் தலைமுறைகள் கடந்தும் நிலைத்து நிற்கும். அந்த நினைப்பை சண்முகநாதனுக்கு சகிக்க முடியவில்லை. சண்முகம் கடுப்படித்தார். அவன் 4 அடி வேல் வைக்கிறானா? அப்படின்னா நான் 6 அடி வெள்ளி வேல் வைக்கிறேன். அவனுக்கு ஒரு நாள் முன்னாடியே நான் போய் சாத்துறேன். அவன் எப்ப வரேன்னு சொல்லிருக்கான்? சிந்தாமணி செட்டியார் 10ஆம் தேதின்னு கோவில் பூசார் கிட்ட சொல்லிருக்காரு. அவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அப்படின்னா நான் 9ஆம் தேதியே போய் சாத்துறேன் என்று சண்முகநாதன் முடிவெடுத்து சத்தமாக சொன்னார். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அழைப்பு துண்டிக்கப்பட்டவுடன் அவர் அறையில் சுற்றி சுற்றி நடக்க ஆரம்பித்தார். கோவிலுக்கு போவதால் தனியாக போக முடியாது. விசாலாட்சியையும் திலீப்பையும் கூப்பிட்டு கொண்டுதான் போக வேண்டும். எப்படி இ பாஸ் வாங்குவது? வெள்ளி வேல் யார்கிட்ட சொன்னா உடனே கிடைக்கும் என்று பல கேள்விகளும் அவரது தலையில் சுழன்று கொண்டிருந்தன. அதே நாள் சாயங்காலம் ராமநாதன் இல்லம். சோபனா பெட்ரூம் சுவரில் பூசப்பட்டிருந்த ஆழ்ந்த டஸ்டி ப்ளூ நிறமும் அந்த அறைக்கு பொருத்தமாக அமைந்த குறைந்த உயர இத்தாலிய சோஃபாவும் அறையின் நவீன செழுமையை காட்டின. ஜன்னலுக்கு அருகில் காஃபி டேபிளில் பேஷன் பத்திரிகைகள், மேலும் புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த ஓரடுக்கு மரத்தாலான ஃபோல்டிங் ஷெல்ஃப். கட்டிலுக்கு எதிரே இருந்த சுவர் முழுக்க ஒரு பிரம்மாண்டமான ஸ்மார்ட் டிவி ஆக்கிரமித்திருந்தது. அதன் கீழே நேர்த்தியான மர வேலைப்பாடுகளுடன் கூடிய மீடியா கன்சோல். கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு வளைவான வடிவமைப்பு கொண்ட தரைவிளக்கு மென்மையான மஞ்சள் ஒளியை கொடுத்தது. ஆனால் இவற்றுக்கு மத்தியில் இருந்த சோபனா ஆடம்பரம் அறியாதவள் போல தெரிந்தாள். அவள் படுக்கையில் சாய்ந்து கொண்டு கைபேசியில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்து கொண்டிருந்தாள். சிம்பிளான நீல நிற காட்டன் சுடிதாரை அம்சமாக நிரப்பியிருந்தாள். தலைமுடி வாளை சுருட்டி தலைக்கு மேலே ஒரு சாதாரண பிளாஸ்டிக் கிளிப்பில் அடக்கி வைக்கப்பட்டிருந்தது. அவளுடைய மெனக்கடலற்ற அழகு வைரத்திற்கு பாலிஷ் தேவையில்லை என்பதை உணர்த்துவது போல இருந்தது. அந்த நேரத்தில் போன் ரிங்காக தொடுதிரையில் அத்தை என்று ஒளிர ஷோபி முகத்தில் மெதுவான புன்சிரிப்பு மலர்ந்தது. கால் அட்டன் செய்து பேசினாள். என்னத்த? அத்தையின் குரல் மறுபக்கம் கிசுகிசுப்பாக கேட்டது. ஷோபி, தனியா தானே இருக்க, பேசலாமா? பெட்ரூம்ல தான் இருக்கேன், யாரும் இல்ல, சொல்லுங்க அத்த என்றதும் மறுபக்கம் நல்ல தெளிவாக கேட்டது. அம்மாவுக்கு கால் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உனக்கு பண்ணேன். நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக ஊருக்கு போறீங்களாமே, கேள்விப்பட்டேன். இது உன் கல்யாண விஷயம் சம்பந்தமாவா இல்ல வேற விஷயமா? சோபனா குரலில் ஏகத்துக்கு சலிப்பு. ஆமா அத்தை, கல்யாண விஷயம்தான். நீங்க சொன்னபடி ஒரு சில பிட்டுகளை போட்டேன். உடனே அப்பா ஜோசியரை வர வச்சு பரிகாரம் கேட்க அவரும் குலதெய்வம் கோவிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்துங்கன்னு சொல்லியிருக்காரு.
அப்பா ஊருக்கு போக மாட்டாருன்னு நினைச்சா அதுக்கும் தயாராதான் இருக்காரு. இஸ்ரேல் பாலஸ்தீன் மாதிரி போர் நடந்து கொண்டிருக்கும் அந்த இரு வீட்டிலும் தாய்க்குலங்கள் ரகசிய கூட்டணி அமைத்திருப்பது யாருக்கும் தெரியாது. சோபனாவுக்கும் தற்சமயம் கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. மேற்கொண்டு படிக்கவும் என்டர்பிரினர் ஆவதற்கும் தான் அவளுக்கு விருப்பம். குறிப்பாக பேஷன் டிசைனிங் ரொம்பவே விருப்பம். அவள் எவ்வளவு சொல்லியும் ராமநாதன் கேட்கவில்லை என்றதால் பொண்ணு பார்க்கும் சம்பிரதாயத்துக்கு ஒப்புக்கொண்டாள். அதிலேயே பல இடக்கு மடக்கு செய்தாள். தட்டி கழிந்து விடும் என்று நினைத்தால் வெற்றிகரமாக முடிந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனது. இந்தியாவிற்குள் என்றால் கூட பரவாயில்லை. அமெரிக்காவில் எங்கேயோ கண்காணாத ஊருக்கு வாக்கப்பட்டு செல்வதெல்லாம் கொஞ்சம் கூட இந்த கூட்டணிக்கு விருப்பமே இல்லை. இதற்கு மேல் விட்டால் வேறு வழி இல்லை என்று ராமநாதனின் சகுன நம்பிக்கையில் கை வைத்திருந்தார்கள். சோபனா ரூமின் கர்டன்ஸ் தீப்பற்றி எரிந்தது. மாடியில் கிடந்த செத்த காக்காயை தூக்கி போட்டும் வீட்டில் கெட்ட வாடை அடித்தது. பூஜை ரூமில் சாமி போட்டோ விழுந்தது. மாடி ரூமில் தாத்தா பாட்டி போட்டோ விழுந்ததற்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு இப்பொழுது தெரிந்திருக்கும். எல்லாம் ஓகே, அன்னை ரூம்ல நாய் குலைச்சது எப்படின்னு தான் எனக்கு புரியவே இல்ல என்று விசாலாட்சி கேட்க சோபனா, அது ஏன் ஐடியா அத்தை. டைகருக்கு என்னோட சிட்ரஸ் பிளாஸ் க்ளோஜன் ஸ்மெல் பிடிக்காது, அலர்ஜின்னு தெரியும். அப்பா ரூமுக்கு போயிருந்தப்ப அங்க லைட்டா அடிச்சு வச்சுட்டு வந்தேன். டைகர் உள்ள போனதும் ஸ்மெல்ல முகர்ந்துட்டு குலைச்சுக்கிட்டே நின்னுது. அதை பார்த்ததான் அப்பா டென்ஷன் ஆயிட்டாரு. விசாலம் பெருமிதமாக, பரவாயில்லையே, அத்தை 8 அடி பாஞ்சா மருமவ புள்ள 16 அடியில பாயுது. ஊர் பக்கம் அண்ணன் போகவே மாட்டாருன்னு நினைச்சா கல்யாணத்தை முடிக்கிறதுல தீவிரமா இருக்காரே. சொந்த ஊருக்கு ராமநாதன் சென்று பல வருடங்கள் ஆகி இருந்தது. ஊருக்கு சென்று நேர்த்தி கடன் முடிப்பதெல்லாம் நடக்காத கதை என்று நினைத்திருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பை மீறி அதையும் செய்வதற்கு முடிவெடுத்திருந்தார். நேர்த்தி கடனை வெற்றிகரமாக முடித்தாலும் சகுன விளையாட்டை விளையாடலாம் என்று நினைத்திருந்தார்கள். அத்தையின் குரல் மெதுவாக கசந்தது. நீங்க ஊருக்கு போறதை எவனோ உங்க மாமா கிட்ட பத்த வச்சிருக்கான். இவர் தயான்னு குதிக்கிறாரு. அண்ணனுக்கு ஒரு நாள் முன்னாடியே நாம போய் வேல் சாத்தனம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. போதாததுக்கு இந்த திலீப்பா அவர் சொல்ற பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கான். அண்ணனும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி எல்லாருமே பிடிவாதமா இருந்தா இந்த பகை ஒரு நாளும் முடிய போறது இல்ல பாப்பா. அவள் குரலில் பல வருடங்களாக அடக்கி வைத்திருந்த வலியும் ஆதங்கமும் கலந்து ஒலித்தது. ஐயோ, நேர்த்தி கடன்லயும் போட்டியா? இப்ப இதுவும் ஒரு பிரச்சனையா வந்துரும் போலயே. இந்த திலீப் பையன் ஒழுங்கா இருந்தா அவனையே உனக்கு கட்டி வச்சு குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கலாம். இவன் அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரி தோற்றத்திலயோ குணாதிசயத்திலயோ அப்படியே இருக்கான். கொஞ்சம் கூட பாசமோ அன்போ கிடையாது. எல்லாமே பணம் தான். அத்தை, உங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடு. வேணும்னா இப்ப சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு மகளா கூட வரேன். அதுவும் உங்களுக்காக. அவனை கட்டிக்கிறதுக்கு பதிலா மாடு மேய்க்கவே போலாம். உங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம் கூட திலீப் கிட்ட கிடையாது. ஆளை விடுங்க சாமி. அத்தையின் குரல் உடைந்து துண்டு துண்டுகளாக வந்தது. நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா வல்லடிக்காரருக்கு தனிப்பட்ட முறையில நான் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன். ஆனா நான் கண்ணை மூறதுக்குள்ள இந்த பகை முடிஞ்சிருமான்னு தெரியலையே. எல்லாத்தையும் அந்த வல்லடிக்காரர் தான் பாத்துக்கணும். நான் போன் பண்ணேன்னு அம்மா கிட்ட சொல்லிடு பாப்பா. கால் முடிந்ததும் சோபனா சில நொடிகள் போனை கையில் பிடித்தபடி அமைதியாக இருந்தாள். ஜன்னல் வழியே வீசும் மெல்லிய காற்று அவளை தீண்டி பார்க்க முயற்சித்தது. அவளும் அனுமதித்தாள். இங்கே ராமநாதன் மட்டும்தான் முறுக்கி கொண்டிருப்பது. அங்கே மாமாவும் திலீப்பும் 2 பேருமே முறுக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த காலங்களில் எவ்வளவு அப்பாவிடம் பேசி பார்த்தும் ஒரு இன்ச்சு கூட அவர் நகரவில்லை. மாமாவிடமும் அத்தை எவ்வளவு முயற்சி செய்தும் நிலவரம் கலவரம்தான். இனிமேல் பேச்சுவார்த்தை பலனளிக்காது. இந்த கட்டத்தை எல்லாம் பெருசுகள் 2 பேரும் தாண்டி விட்டார்கள். என்ன செய்யலாம் என்று யோசித்தாள். ரொம்ப யோசித்ததும் பசித்தது. சரி, அட்லீஸ்ட் சாப்பிடவாவது செய்யலாம் என்று போனை தூக்கி கட்டிலில் போட்டுவிட்டு கதவை திறந்து வெளியே சென்றாள். 1 மாதத்திற்கு முன்பு திருச்சி காரைக்குடி நெடுஞ்சாலை களமா ஊரிலிருந்து ரைட்டு திரும்பினால் 10 கிலோமீட்டர் தொலைவில் விலாப்பட்டி. சிறிய ஊர். மொத்தம் 30-40 வீடுகள் தான். அன்றைக்கு இரவு 11:30 மணிக்கு ஊர் முழுக்க இருள் மூடி இருந்தது. வீடுகளில் சோகையாக மஞ்சள் பல்புகளின் வெளிச்சம். வீட்டு திண்ணையில் படுத்திருந்த ஒரு வயதானவர் திடீரென கார் சத்தம் கேட்டதும் கண்ணை திறந்து பார்த்தார். அந்த சத்தம் இந்த ஊரில் வழக்கமல்ல. பாலைவனத்துக்கு நடுவே பட்டாசு ஒலி எழுப்புவது மாதிரி. தூசி பறக்க கிரே டொயோட்டோ இனோவா கார் மெதுவாக அவர் வீட்டு முன்பு வந்து நின்றது. கண்ணாடி மெதுவாக இறங்கியது. காருக்குள் 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஜன்னலோரம் அமர்ந்திருந்தவன் பெரியவரை பார்த்து, ஐயா, நாங்க விராலிமலைக்கு போகணும். கூகுள் மேப் பார்த்து வந்ததுல வழி தவறிடுச்சு. கொஞ்சம் வழி சொல்றீங்களா? வயதானவர் எழுந்து உட்கார்ந்து சால்வையை போர்த்தி கொண்டார். காருக்குள் இருந்த இருவரையும் கூர்மையாக பார்த்தார். யார் நீங்க? எங்க இருந்து வரீங்க? மெட்ராஸ்ல இருந்து வரோமையா. ஒரு டெத்து வீட்டுக்கு போகணும், வழி மாறிட்டோம்.
பெருசு ஒரு சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு மெதுவாக, தம்பிங்களா, இந்த பாதையில ராத்திரி யாரும் போக மாட்டாங்க. நீங்க திரும்பி போய் மெயின் ரோட்ல போறது நல்லது. இந்த மாதிரி நேரங்கெட்ட நேரத்துல இந்த ரூட்ல போறது உசிதம் இல்ல. காருக்குள் இருந்த இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டார்கள். ஏன் திருட்டு பயம் ஜாஸ்தியா பெருசு? நீங்க கவலைப்படாதீங்க, வழி கேட்டவன் சிரித்தபடியே சொன்னான். நாங்க போலீஸ் தான், துப்பாக்கி இருக்கு. யாராச்சும் வந்தா நெத்திலேயே ஓட்ட போட்டு விட்டுறேன். வயதானவர் அவர்களை முழுமையாக பார்த்தார். அந்த பார்வையில் அச்சமும் பரிதாபமும் கலந்திருந்தது. காரில் இருந்தவர்கள் கண்களில் சாராய சிவப்பு, மூச்சில் விஸ்கி வாசனை. துப்பாக்கி எல்லாரையும் காப்பாத்தது தம்பி என்று மட்டும் மெதுவாக சொன்னார். அவர் படுக்கைக்கு பக்கத்தில் இருந்து சுருட்டு ஒன்றை எடுத்து பற்ற வைத்தார். சுருட்டு புகை காற்றில் பரவ காருக்குள் இருந்த இருவரும் நேரத்தை வளர்த்துகிறாரே என்று எரிச்சலுடன் அவரை பார்த்தார்கள். ஐயா, வழி தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லனா நாங்க போற போக்குல கேட்டுக்கிறோம் என்றான் டிரைவர். வயதானவர் கண்களில் எப்பொழுதோ முடிந்த கதைகளின் நிழல். புன்னகையா எச்சரிக்கையா என்றே புரியாத புன்னகை உதட்டில் சுழண்டது. அவர் சுருட்டை வாயிலிருந்து எடுத்து சாலையை நோக்கி பார்த்தார். இரவு நடு சாமத்தை நெருங்கி இருந்தது. அந்த இருளில் எங்கோ தொலைவில் ஒரு நாய் ஊளையிடும் சத்தம். திருட்டு பயமெல்லாம் இல்ல தம்பி, அது பெரிய கதை. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த பக்கமா முனிக்காடு இருக்கு. அங்க போனீங்கன்னா உசுருக்கு ஆபத்து. சுத்துப்பட்டு ஊர்க்காரங்க யாருமே ராத்திரி நேரத்துல அந்த பக்கமா போக மாட்டாங்க. அதுவும் அமாவாசை சமயங்கள்ல போகவே மாட்டாங்க. வந்த வழியே திரும்பி போயிடுங்கன்னு அதனாலதான் சொன்னேன். டிரைவர் சீட்டில் இருந்தவனுக்கு லேசான குழப்பம். வழி கேட்டவனிடம் டிரைவர், என்னடா சந்துரு இப்படி சொல்றாரு? டேய், கிராமம்னா இப்படிதான் ஏதாவது பேய் கதைகள் இருக்கும், அதையெல்லாம் போய் நம்பிக்கிட்டு. பெருசு வளையம் வளையமாக புகையை விட்டார். கனமான புகை சுற்றிலும் சுழன்றபடி நின்றது. கதை இல்ல தம்பி, கொஞ்ச தூரம் போனீங்கன்னா வல்லைப்பாலம் தாண்டினதும் மயில் பொறுக்கில ஒரு பாழடைஞ்ச முனிக்கோவில் வரும். அதுக்கு பக்கத்துல இருந்த பெரிய ஆலமரத்துல குடியிருந்த கொல்லிவாய் முனிய விரட்டுறதுக்கு பூஜை பண்ணி மரத்தை தரிச்ச பிறகும் போகாம அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கு. ரோட்டோரமா இருக்கிற மருத மரத்துல இருந்துகிட்டு போற வர்றவங்களை பாத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. எசக்கு பெசக்கா ராவலை யாராவது மாட்டினா அடிச்சிரும். ஊர் மக்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுல இருந்து யாரும் அந்த பக்கம் போறதில்ல. உங்களை மாதிரி வெளியூர்காரங்க தெரியாம போய் மாட்டினாதான் உண்டு. அதுவும் இப்ப அமாவாசை நெருங்குற சமயம். இந்த நேரத்துல ஒரு முனி இல்ல 5 முனிங்க இருக்கும். காட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற சொத்தி முனிய சின்ன மலையை சேர்ந்த திக்கத்து முனி வந்து சந்திச்சு, பின்னர் 2 பேருமா சேர்ந்து சக்கோட்டை முனி காலமுனி எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு மயில் பொறுக்கி கொல்லிவாய் முனிய பாக்குறதுக்காக வருவாங்க. இவங்க வரும்போது தத்தம் பரிகளுடன் வருவாங்க. சங்கு, செமக்கலம், எக்காலம், சீழ்கை சத்தங்கள் ஒலிக்கும். யாரேனும் எதிர்பட்டா அவங்கள அடிச்சிரும். 4 மாசத்துக்கு முன்ன கூட வழி மாறி பைக்ல வந்த வெளியூர்காரர் ஒருத்தர் என்ன ஆனார்னு தெரியல. காலையில போய் பார்க்கும்போது பைக் மட்டும்தான் கிடந்துச்சு, ஆளை காணல. அதுக்கு பிறகு அவரை பத்தி எந்த துப்பும் கிடைக்கல. எல்லாம் முனி வேலைன்னு ஊர்க்காரங்களுக்கு தான் தெரியுமே. கார்காரர்களுக்கு புரியும்படியாக சொல்லி காப்பாற்றி விட வேண்டும் என்ற உத்வேகத்தில் பெரியவர் சொல்லிக் கொண்டிருக்க காரில் இருந்தவர்களுக்கு கடுப்பு. சந்துரு கதையை கேட்டு கொஞ்சம் கூட அசரவில்லை. பெருசு, கதை நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த மாதிரி நிறைய கதைகள் நானும் கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் நடத்துற மாதிரி நீங்க சொல்ற முனி கேங்கோ கெட் டுகெதர் நடத்துறாங்க போல இருக்கே. இலக்காரமாக சிரித்தான். பெருசு எச்சரிக்கும் விதமாக கடைசியாக சொன்னார். தம்பி, நான் சொல்றத கேளுங்க, உசுருக்கு ஆபத்து, போகாதீங்க. நீங்க மறுபடியும் பத்திரமா போர்வையை போத்துக்கிட்டு படுத்து தூங்குங்க. நீ வண்டி ஏறா என்றான் சந்துரு. டிரைவர் சீட்டில் இருந்தவன் பெரியவரையும் சந்துருவையும் மாத்தி மாத்தி பார்க்க, மச்சான், வீட்டு துக்க காரியம், அவன் கிட்ட இருந்து பெரிய அமௌண்ட் வர வேண்டியிருக்கு. போகல அவ்வளவுதான், நீ கிளம்புன்னு சொல்றேல என்றான் சந்துரு. அவனை அதட்டலாக சொன்னதும் டிரைவர் கியரை போட்டு காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பினான். சந்துரு சிரித்தபடியே பெரியவருக்கு டாடா காட்டிவிட்டு சென்றான். தம்பிங்களா, போறதுதான் போறீங்க, இதையாவது கேளுங்க. அவர் பேச்சு காற்றில் வீணானது. கார் அவரை நிராகரித்து விட்டு முன்னால் சென்றிருந்தது. அவர் சொல்ல வந்த விஷயம் இதுதான். கொல்லிவாய் முனிக்கு தண்ணீர் பிடிக்காது, மற்ற முனிகளுக்கு நெருப்பு பிடிக்காது. எதிரே யார் வந்தாலும் யாருக்கும் பிடிக்காது. புகையை கக்கியபடி போய்கொண்டிருக்கும் காரை பெரியவர் பரிதாபமாக பார்த்து கொண்டே இருந்தார். அதுதான் காரில் சென்றவர்களை கடைசியாக பார்த்தது. அதன் பிறகு யாருமே அவர்களை பார்க்கவில்லை. மறுநாள் காலை வல்லைப்பாலம் தாண்டி ரோட்டோரமாக ஒரு மரத்தில் மோதியபடி நின்றிருந்த காரை ஊர்க்காரர்கள் பார்த்து போலீசுக்கு தகவல் கொடுத்தார்கள். காரில் வந்தவர்கள் பற்றி எந்த தகவலும் தெரியவில்லை. 4 நாட்களுக்கு பிறகு சிந்தாமணி செட்டியார் ராமநாதனிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார்.
அவசரமாக பலரிடம் அவர் 10 லட்சம் ரூபாய் கேட்டு பார்த்தும் சண்முகநாதன் உட்பட யாரும் உதவி செய்யவில்லை. அந்த உதவியை ராமநாதன் செய்ததால் பேச்சில் எக்கச்சக்க நன்றி உணர்வு. ரொம்ப நன்றி ராமநாதன் அண்ணே. கொரோனா காலத்துல யார்கிட்ட போய் உதவி கேட்கறதுன்னு தெரியல. சரியான சமயத்துல நீங்க தான் உதவி பண்ணீங்க. சொந்த பங்காளி சண்முகம் கூட உதவி கேட்டு மறுத்துட்டாரு. இத்தனைக்கும் அவருக்கு இது பெரிய தொகை இல்ல, நீங்க சொந்தம் இல்ல, வெளி பங்காளி தான். ஆனாலும் மனசு கோணாம பண்ணீங்க. ரொம்ப நன்றிண்ணே. ராமநாதன் கசப்பான குரலில், அவனை பத்தி ஊருக்கே தெரியுமே சிந்தாமணி. எச்சில் கையால காக்கா கூட விரட்ட மாட்டான். பிள்ளைய அப்படியே வளர்த்து வச்சிருக்கான். சேர்த்து வச்சு கொண்டா போறானுங்க எச்சக்கல பைய. சிந்தாமணி சிறிது தயக்கத்துடன், அப்புறம் இன்னொரு விஷயம்னே, நீங்க கோவிலுக்கு போய் வெள்ளி வேல் சாத்த போற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை விட ஒரு நாள் முன்னாடியே போய் உங்களை விட 2 அடி நீளமா வேல் சாத்தணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. உதவி செய்த நன்றி கடனுக்காக சிந்தாமணி செட்டியார் மேற்படி விஷயத்தை போட்டு உடைத்துவிட ராமநாதனின் முகம் கடுகடென சிவந்து ரத்தம் கொதித்தது. நேர்த்தி கடன்ல கூட போட்டியா வரானா? எப்ப கிளம்புறான்னு சொன்ன என்று பல்லை கடித்தபடி கேட்டார். நீங்க நாளைக்கு கிளம்புறதா இருந்தா அவர் இன்னைக்கே சாயங்காலம்னு குடும்பத்தோட கிளம்புறாராம், பாத்துக்கோங்க. சிந்தாமணி தொடர்பை துண்டித்ததும் ராமநாதன் ரத்த கொதிப்பு எகிற அறையில் அங்கும் இங்கும் நடக்க ஆரம்பித்தார். யாரையாவது பிடிச்சு பாஸ் உடனே இன்னைக்கே மாத்தி போடணும். அவனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால நாம கிளம்பணும் என்ற முடிவுடன் செல்பேசியில் எடுத்து ஏதோ ஒரு நம்பரை தட்டினார். ஹலோ, ராமநாதன் பேசுறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் குமார் தானே பேசுறீங்க? ஒரு உதவி வேணும், அவசரம். மறுபக்கம் மரியாதை கலந்த குரல். சொல்லுங்க ராமநாதன் சார். நானும் வீட்டம்மாவும் என்னுடைய பொண்ணுங்க 2 பேரும் அர்ஜென்ட்டா இன்னைக்கு காரைக்குடி பக்கத்துல மதகுப்பட்டி குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பணும். பாஸ் அப்ரூவல் உடனே வேணும். என்ன ஃபார்மாலிட்டிஸ்னாலும் நான் பண்றேன். யூஷுவல் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண நேரம் இல்ல, உடனே செஞ்சு விடுங்க. டீடைல்ஸ் வாட்ஸ்அப்ல போடுறேன். சரி சார், அதென்ன பண்ணிடலாம், நான் ஏற்பாடு பண்றேன். 15 நிமிடத்துக்குள்ளே ராமநாதனின் போனில் ஒரு மின்னஞ்சல். TN பாஸ் அப்ரூவ்ட். ராமநாதன் உதட்டோரம் புன்னகை கசிய, டே சண்முகம், யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? உனக்கு முன்னாடியே கோவிலுக்கு போய் நான் சாத்துறேன்டா. அதை தொடர்ந்து பரபரப்பாக வேலை பார்த்தார். அவருடைய டிரைவர் சொந்த ஊர் சென்றிருந்ததால் டிராவல்ஸ்க்கு கால் செய்து ஆக்டிங் டிரைவர் யாரையாவது சாயங்காலம் 5 மணிக்கு அனுப்பும்படி கேட்டார். புரோகிராம் மாறிவிட்டது. இன்றைக்கு கிளம்ப வேண்டும் என்று தகவலை மனைவி மகள்களிடம் தெரிவிக்க கிளம்பினார். மாலை 4 மணி. ராமநாதனின் பங்களா போர்டிகோவில் ஒரு கருப்பு நிற ஃபார்ச்சுனர் கம்பீரமாக நின்றிருந்தது. காரின் பின் கண்ணாடியில் ஸ்ரீ வல்லடிக்கார சுவாமி துணை என்ற ஸ்டிக்கர். ராமநாதனின் சொந்த வாகனம். ராமநாதன் ஏற்கனவே ரெடியாகி இருக்க வீட்டில் மற்றவர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்த மாதிரி வீட்டு தாய்க்குலங்களுக்கு இந்த பயணத்தில் விருப்பமே இல்லை. டிராவல்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறார்கள் என்று டிரைவர் ஒருவன் வந்திருந்தான். ராமநாதன் வந்தவனை ஏற இறங்க பார்த்தார். 2 கைகளையும் கூப்பி வணங்கியபடி பணிவாக நின்றான். அவனது மாஸ்குக்கு மேல் தெரிந்த கருணை ததும்பும் கண்கள் பார்ப்பதற்கு ஒரு சாதுவை போல தோன்றின. அவனது நெற்றியில் பட்டை பட்டையாக பூசப்பட்டிருந்த திருநீரு சூரியனின் சாயும் ஒளியில் பளிச்சென்று மின்னியது. தள்ளி நின்றிருந்ததால் முகத்தை காட்டுவதற்காக மாஸ்கை கழட்டினான். முகத்தில் ஏதோ ஒரு தெய்வீக பொலிவு. வழக்கமா சங்கிலி முருகன் தானே வருவாப்ல, நீங்க யாரு, புதுசா இருக்கீங்க? சார், நான் வள்ளியப்பன். சங்கிலி முருகன் என் மாமா. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால அவர் வர முடியலன்னு என்னை கூப்பிட்டு உங்களை பத்திரமா கூட்டிட்டு போக சொன்னாரு. உங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட்ங்கிறதுனால வேற ஆள் கிடைக்காது, அதனால என்ன அனுப்பி வச்சாரு. நான் டிராவல் சார்பா வரல, என் மாமா சார்பா வந்திருக்கேன் என்று அமைதியாக பதிலளித்தான். ராமநாதனுக்கு தயக்கமும் எரிச்சலும் சரி விகிதத்தில் இருந்தது. அவசரத்தில் இப்படி ஒரு மாற்றமா என்றாலும் அவர் வள்ளியப்பனின் நெற்றியை கவனித்தார். ஓகே, நீங்க கோவிட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டீங்களா? சார், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களுக்கும் வல்லடிக்காரர் தான் குலதெய்வம். அதனால உங்க வேண்டுதல் நல்லபடியா நடக்கணும்னு மாமா சொன்னதும் ஒத்துக்கிட்டு உடனே கிளம்புனேன். சாமி ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். குலதெய்வம் நல்லபடியாக நடக்கணும், ஆசீர்வாதம். ராமநாதன் மனதில் இந்த வார்த்தைகள் அனைத்தும் ஒரு சரியான சகுனம் போல எதிரொலித்தன. சண்முகநாதனை முந்தி செல்ல துடிக்கும் இந்த அவசர நேரத்தில் குலதெய்வம் பெயரை சொல்லும் ஒரு டிரைவர் கிடைப்பது தெய்வமே போட்டிக்காக அனுப்பிய நல்ல நிமித்தம் என்று அவர் உறுதியாக நம்பினார். சங்கிலி நம்ம ஆளு, அதே மாதிரி தம்பி நீங்களும் நம்ம ஆளுங்க தானே? காரைக்குடி பக்கமா? ஆமாங்க, ஆனா காரைக்குடி இல்ல, எனக்கு சிவகங்கை. நம் ஆட்கள் தான் என்று தெரிந்ததும் ராமநாதனின் முகத்தில் இருந்த இறுக்கம் விலகி ஒரு திருப்தியான புன்னகை தோன்றியது. லாங் ட்ரிப்புங்கிறதுனால வண்டியை ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன் என்று டிரைவர் சொல்ல ராமநாதன் சரி என தலையாட்டி விட்டு வீட்டிற்குள் நுழைந்தார். வள்ளியப்பன் ஃபார்ச்சுனரின் டயர்களை செக் பண்ணினான். உள்ளே செல்லும் ராமநாதனை ஒரு கணம் திரும்பி பார்த்தான். கண்களில் தேங்கி இருந்த தெய்வீக அமைதி விலகி அதற்கு பதிலாக ஒரு கூர்மையான திட்டமிட்ட நோக்கம் படர்ந்தது.
உதடுகளில் ஒரு மர்மமான சிரிப்பின் கசிவு. அதே நேரம் சண்முகநாதன் வீடு. வீட்டு ஹாலில் தீபக் மற்றும் சண்முகநாதன் பேசிக் கொண்டிருந்தார்கள். ராமநாதனின் பயண திட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல் குறித்து தகவல் ஏற்கனவே சண்முகநாதனிடம் வந்து சேர்ந்திருந்தது. சிந்தாமணி செட்டியார் கேட்ட பண உதவியை ராமநாதன் செய்துவிட்டார் என்ற செய்தி வந்ததுமே அடுத்தது என்ன நடக்கப் போகிறதென சண்முகநாதன் ஓரளவுக்கு யூகித்து விட்டார். அப்படி ஒரு கூர்மையான மனிதர்தான். இல்லையெனில் இத்தனை வருடங்களாக மக்களிடையே செல்வாக்காக இருந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு போட்டியாக புதிய நிறுவனம் தொடங்கி அதை நிலைநிறுத்த முடியுமா? அப்பா, எனக்கு தோன்றதை சொல்லணும்னா இந்த போட்டி புண்ணாக்கெல்லாம் கோவில் விஷயத்துல வேண்டாம். நமக்கே அனாவசிய காசு செலவு, அலைச்சல் வேற. கோவிட் டைம்ல இந்த ரிஸ்க் தேவையா? அந்த ஆளு பண்ணனா பண்ணட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். தம்பி, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. கௌரவ பிரச்சனை. வேற எங்கேயுமே போக வேண்டிய வேலை இல்ல. கார்ல ஏறுறோம், நேரா ஊருக்கு போறோம், கோவில்ல இறங்குறோம், வெள்ளி வேலை கொடுக்குறோம், பூஜை பண்றோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். அவன் இன்னைக்கு சாயங்காலம் கிளம்புறான். எப்படியாவது அவனை விட முன்னாடி கோவிலுக்கு போய் சேரணும். அதுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் நான் பண்ணிட்டேன். அவர்கள் பேசுவதை விசாலம் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வெளிப்படையாக கவனிக்காத மாதிரி வேறு வேலை பார்ப்பது போல் நடித்துக் கொண்டிருந்தாள். தீபக் கோவில் பயணத்தில் இருந்து கழண்டு கொள்ளும் முயற்சியாக, அப்படின்னா உங்க விருப்பம், நீங்க போயிட்டு வாங்களே, நான் எதுக்கு வீணா என்று கேட்க, அப்படி சொல்லாத தம்பி, போட்டினாலும் இது கோவில் விஷயம். குடும்பத்தோட போய் வெள்ளி வேல் சாத்திட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம், ஒரு நாள் தானே. தீபக்கிற்கு அந்த முடிவில் விருப்பம் இல்லை. ஆனாலும் அப்பா சொன்னதால் அரை மனதோடு ரெடியாகி வருவதற்கு கிளம்பினான். மாலை 5:15. ராமநாதனும் உமையாலும் சோபனாவும் பானுமதியும் பார்ச்சுனரில் ஏறிக்கொண்டனர். சோபனா சாதாரணமான லாவெண்டர் கலர் காட்டன் சுடிதாரில் இருந்தால், பானுமதி மின்ட் கிரீன் நிற லாங்ஸ் கட்டும் அதற்கேற்ற லைட் பீச் கலர் டாப்ஸும் அணிந்திருந்தாள். அவளது இளமைக்கும் நிதானத்திற்கும் இடைப்பட்ட ஒரு இனிமையான சமநிலை. உமையால் மிதமான மருண் சேலையில் இருந்தாள். சோபனா பலமுறை அப்பாவிடம் இதெல்லாம் தேவையா, அதுவும் கொரோனா சமயத்தில் ரிஸ்க் எடுத்து அவ்வளவு தூரம் போகணுமா என்று கேட்டு கேட்டு ஓய்ந்து போனாள். ராமநாதனின் பிடிவாதம் ஊரறிந்த விஷயம் என்பதால் அதற்கு பணிந்து போக வேண்டிய கட்டாயம். புதிதாக வந்த டிரைவர் வேறு சரியில்லை. அவளுக்கு உள்ளுக்குள் உறுத்தியது. சோபனாவுக்கு மனசுக்கு சுருக்கென்றிருந்தது. கார் பங்களா கேட்டை விட்டு வெளியேறியதும் செக்யூரிட்டி வழி அனுப்பி வைத்து கேட்டை பூட்டினான். சண்முகநாதன் பங்களா கேட்டில் நின்றிருந்த செக்யூரிட்டியை காரில் இருந்தபடியே இலக்கார புன்னகையுடன் பார்த்தபடியே ராமநாதன் கடந்து சென்றார். சோபனா, பானுமதி, உமையால் மூவரும் பின் சீட்டில் அமர்ந்திருந்தார்கள். ராமநாதன் டிரைவருக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தார். சோபனா மொபைலை எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டைப் செய்தாள். அதான் நாங்க கிளம்பிட்டோம், நீங்க கிளம்பிட்டீங்களா? மெசேஜ் சென்ட் ஆனதும் காருக்கு வெளியே அவள் பார்க்க செட்டியார் தெருவை கடந்து கார் மெயின் ரோட்டில் நுழைந்திருந்தது. கசகசவென்று இருக்கும் மெயின் ரோடு துடைத்து வைத்தது போல் காலியாக இருந்தது. அடுத்த 2வது நிமிடம் அத்தையிடம் இருந்து மெசேஜ். இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். என்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்காரு, என்னதுன்னு புரியல. அதை தொடர்ந்து மற்றொரு மெசேஜ். அந்த வல்லடிக்காரர் தான் 2 குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம காப்பாத்தணும். அடுத்த 25வது நிமிடம் திலீப் இனோவா காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்திருந்தான். காரின் பின் கண்ணாடியில் ஸ்ரீ வல்லடிக்கார சுவாமி துணை என்ற ஸ்டிக்கர். அவனே நன்றாக கார் ஓட்டக்கூடியவன் என்பதால் டிரைவர் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அது உண்மையான காரணம் இல்லை. எதற்கு டிரைவர் வைத்துக் கொண்டு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்க வேண்டும்? செக்யூரிட்டி திலீப்பை நோக்கி சென்று எதிர் பங்களா ராமநாதன் 30 நிமிடத்திற்கு முன்னால் கிளம்பி சென்ற விவரத்தை தெரிவித்தான். சரி, நீ போ, நான் அப்பச்சுக்கிட்ட சொல்லிக்கிறேன். செக்யூரிட்டி கேட்டை நோக்கி நகர்ந்தான். சண்முகநாதன் வீட்டு வாசலை விட்டு வெளிப்பட்டார். விசாலாட்சியும் வெளியே வந்து பங்களா கதவை பூட்டிக் கொண்டிருந்தாள். திலீப் சலிப்பாக, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த ஃபேமிலி கிளம்பியிருக்கு. நமக்கு முன்னால அவங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் போக மாட்டாங்க, பாத்துக்கலாம் என்று உறுதியான குரலில் சொல்லியபடியே காரில் ஏறிக்கொண்டார் சண்முகநாதன். திலீப் திரும்பி அப்பாவை குறுகுறுப்பாக பார்த்தான். ஏதாவது ஐடியா பண்ணிட்டாரா? விசாலாட்சியும் ஏறினாள். ஏதோ பெரிய ஆபத்து நிகழப் போவது போல் அவள் மனதுக்கு பதப்பதைப்பாகவே இருந்தது. அந்த வீட்டில் அவள் பேச்சை யார் கேட்கிறார்கள்? திலீப் காரை கிளப்பினான். செக்யூரிட்டி கேட்டை திறக்க கார் கேட்டை விட்டு வெளிப்பட்டது. 2 கார்கள், 2 நோக்கம், ஒரே இலக்கு. ஆனால் அந்த இலக்கை அடைய போவது யார் என்றுதான் தெரியவில்லை. இரவு 9 மணி. கோவிட் கட்டுப்பாடுகள் காரணமாக நெடுஞ்சாலை முழுவதும் கடைகள் மூடப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி கிடந்தன. ஹைவேயில் பல இடங்களில் போலீஸ் செக் போஸ்டுகள், இ பாஸ் சரிபார்ப்பதிலிருந்து பலவிதமான செக்கிங்கள் நடந்தது. காரில் ஊரு விட்டு ஊரு செல்பவர்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகாத குறை. சண்முகநாதன் சுகர் பேஷண்ட் என்பதால் நேரத்திற்கு சாப்பிட வேண்டும்.
ரொம்ப நேரமாக பசிக்குது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். உடுமலைப்பேட்டை தாண்டியதுமே பழைய பூட்டிய உணவகத்தின் வாசலில் ஓரங்கட்டி காரை நிறுத்தினான் திலீப். சமைத்து எடுத்து வந்திருந்த உணவை விசாலாட்சி இப்பொழுது பிரித்தாள். அலுமினிய ஃபாயில் பொட்டலமாக இருந்த புளியோதரை மற்றும் லெமன் ரைஸின் வாசம் நாசியை நிறைத்தது. மூவரும் காரிலேயே அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். திலீப் புளியோதரையை சாப்பிட்டபடி, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஆப்போசிட் பார்ட்டி காரை காணுமே, ரொம்ப தூரம் முன்னால போயிட்டாங்களோ என்னவோ. சண்முகநாதன் லெமன் ரைஸை ஒரு கவலம் எடுத்து வாயில் போட்டார். அவரது கண்களில் ஒரு விஷம சிரிப்பு ஒளிர உதட்டோரத்தை கர்வத்துடன் துடைத்தார். எவ்வளவு தூரம் அவங்க முன்னால போனாலும் போய் சேர மாட்டாங்க தம்பி, அதுக்கு ஒரு ஆளை தயார் பண்ணிட்டேன். திலீப் ஆச்சரியமாக, யாருப்பா? அவங்க கார் டிரைவர். அவன் நம்ம ஆளு. காரை எங்கேயாவது பிரேக் டவுன் பண்ணி நாம வேல் சாத்துற நேரத்துக்கு முன்னால அவங்கள வந்து சேர விட மாட்டான். நீ ரிலாக்ஸா சாப்பிடு. திலீப் தன் அப்பா செய்திருக்கும் சதிவேலை குறித்து ஒரு சிறு ஆச்சரியத்துடன் மீண்டும் சாப்பிட ஆரம்பித்தான். ஆனால் அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த விசாலாட்சியின் இதயம் பதைத்தது. அவள் கணவர் இந்த மாதிரி சில்லறைத்தனங்கள் செய்வதை கேட்டதும், அட பாவி என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்து காரை எடுத்ததும் உடனே மெசேஜ் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். சாப்பிட்டு முடித்ததும் சண்முகநாதனின் கார் மீண்டும் சீராக புறப்பட்டது. ஏற்கனவே அப்பா ஆல் செட்டப் செய்து விட்டதால் அடித்து பிடித்து ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லாமல் திலீப் நிதானமாக காரை செலுத்தினான். புறப்பட்டதுமே விசாலம் சோபனாவுக்கு மெசேஜ் அனுப்பிவிட்டு காத்திருந்தாள். ப்ளூடிக்கும் வரவில்லை, டெலிவரியும் ஆகவில்லை. சண்முகநாதன் பங்களா. அதே நேரம் சண்முகநாதனின் பங்களா தோட்டத்திலேயே ஒரு மூலையில் வீராசாமி ஒரு பிளாஸ்டிக் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். ஒரு கையில் சிகரெட்டுடன் மறு கையில் மொபைலை பிடித்துக்கொண்டு தேவதாசாக உட்கார்ந்திருந்தான். அவன் கவலைக்கு காரணம் வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு போட்டோ. வீராசாமியின் கண்களுக்கு முன்னால் அந்த போட்டோ சுழன்றது. எதிர் பங்களா வாட்ச்மேன் சம்பந்தத்தின் தங்கை சௌந்தரி பளிச்சென்ற மஞ்சள் நிற சுடிதாரில் சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவளது தோல் மேல் எவனோ ஒருவன் ரொம்ப உரிமையாக கை போட்டு இழித்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்ததும் வீராசாமிக்கு வயிறு எரிந்தது. டீயை வைத்துவிட்டு வயிற்றில் கை வைத்து தேய்த்து கொண்டான். முதல் எபிசோடில் சொன்ன அந்த அவசர பிளாஷ்பேக் இதோ. ராமநாதன் சண்முகநாதன் பகையைப் போலவே அவர்களது வாட்ச்மேன்களான வீராசாமியும் சம்பந்தமும் சொந்தக்காரர்கள். சௌந்தரிக்கு ரொம்ப நாட்களாக வீராசாமி மேல் ஒரு இது உண்டு. கால் பண்ணுவது, மெசேஜ் பண்ணுவது என்று அவள் தன்னாலான முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வீராசாமிக்கும் உள்ளுக்குள் ஆசை இருக்கத்தான் செய்தது. ஆனால் முதலாளி மேல் உள்ள பயத்தால் பிடிகொடுக்காமல் இருந்தான். ஓனருக்கு பிடிக்காத வீட்டில் எப்படி சம்பந்தத்துடன் சம்பந்தம் பண்ணுவது என்ற பயம்தான் காரணம். 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு நாள், அது அன்றைக்கு சௌந்தர்யாவிடம் இருந்து வந்த 5வது அழைப்பு. வீராசாமி கால் அட்டன் செய்து கடுப்பாக, என்னடி சும்மா சும்மா கால் பண்ணிட்டு இருக்க, மனுஷன் வேலை பார்க்க வேண்டாமா என்று கத்தினான். சௌந்தரி அலட்டி கொள்ளாமல், ஆமா பெரிய கலெக்டர் வேலை, இதோ பாரு நானும் ரொம்ப நாள் உன் பின்னால சுத்திக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு கட் அண்ட் ரைட்டா ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும்னு கால் பண்றேன். உனக்கு என் மேல பிரியம் இருக்குதா இல்லையான்னு இப்பவே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். வீராசாமி நக்கலாக, ஏன் மேடம் நாளையில இருந்து லண்டனுக்கு போறீங்களா? இல்ல, என் பின்னாலேயே ஒருத்தர் ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்கான். நானும் உன் மேல ஆசை வச்சிருக்கிறதுனால அவன்கிட்ட பேசுறதே கிடையாது. எவ்வளவு நாள் தான் இப்படியே இருக்கிறது? வீட்டுல அண்ணன் கல்யாண பேச்சை எடுத்து வரன் பார்த்துட்டு இருக்காரு. அதான் உன்கிட்ட கேக்குறேன். என் பின்னால சுத்துறவனுக்கு கவர்மெண்ட் வேலை தெரிஞ்சுக்கோ. இப்பவாவது நல்லா யோசிச்சு சொல்லு. வீராசாமிக்கு லைட்டாக ஜெர்க்கானது. கவர்மெண்ட் வேலையா? அப்படி என்ன வேலை பாக்குறாரு? சௌந்தர்யா அலட்சியமாக, கார்பரேஷன்ல கொசு மருந்து அடிக்கிறாரு. வீராசாமி சிரிப்பை அடக்க முடியாமல், ஓ அப்ப பெரிய வேலைதான். நல்லா 4 பேருக்கு நல்லது பண்ற வேலை. நீ அவனே ஓகே பண்ணிடு. சௌந்தரி சும்மா போட்டு பார்க்கிறாள் என்று அவன் நினைத்தான். எப்படியும் வேறு எவனையும் அவள் கட்டிக்க போறதில்லை என்கிற நம்பிக்கை இருந்தது. இங்க பாரு, என் ஓனரை மீறி நான் எதுவும் பண்ண முடியாது. அவருக்கு பிடிக்காத வீட்டுல நான் பேசினாலே பிடிக்காது. எப்படி கல்யாணம் பண்றது? வாய்ப்பே இல்ல. சௌந்தரி வருத்தமாக ஆனால் முடிவெடுத்த குரலில், சரி போயா, நான் அந்த ஆளுக்கே ஓகே சொல்லிட்டு போறேன். நாம ஆசைப்படுறவங்களை விட நம்மள ஆசைப்படுறவங்களை கட்டிக்கிறது தான் நல்லது. உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தாள். சும்மாதான் சொல்கிறாள் என்று வீராசாமி நினைத்திருந்தான். அந்த போட்டோவை பார்க்கும் வரை இப்பொழுது அவனது அடிவயிற்றில் அமிலம் சுரந்தது. இரவு 12 மணி. பார்ச்சுனர் அதிவேகத்தில் சென்று கொண்டிருந்ததன் அசைவுகள் நின்றிருக்க பின் சீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த சோபனா திடீரென்று விழித்தாள். கண்களை தேய்த்து கொட்டாவி விட்டபடி நிஜ உலகத்திற்கு வந்து மொபைலை எடுத்து பார்த்தாள். சிக்னல் இல்லை. பக்கத்தில் பானுமதி நல்ல தூக்கத்தில் இருந்தாள். அவர்கள் கார் ஹைவேயில் ரோட்டோரமாக ஓரங்கட்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது.
முன்புறம் பேச்சு சத்தம் கேட்க முன் கண்ணாடி வழியாக வெளியே பார்த்தாள். வள்ளியப்பன் காரின் பேனட்டை திறந்துவிட்டு உள்ளே எதையோ குடைந்து கொண்டிருந்தான். ராமநாதன் டார்ச் அடித்தபடி கடுப்பாக பக்கத்தில் நின்றிருந்தார். உமையால் ரோட்டோரமாக நின்று சுற்றிலும் பார்த்து கொண்டிருந்தாள். கார் திருச்சி மாநகரத்தை சற்று முன்னர்தான் தாண்டி ஒரு வனாந்திரத்தில் நின்றிருந்தது. சுற்றிலும் இரவு பூச்சிகளின் ஆரவாரம். ரோட்டுக்கு வலது பக்கமாக தூரத்தில் எங்கேயோ வெளிச்ச பொட்டுகள் கண் சிமிட்டின. மெயின் ரோட்டில் இருந்து உள்ளடங்கிய ஊர் நிம்மதியான உறக்கத்தில் இருந்தது. அப்பா, என்னாச்சு? கார் ஏன் இங்க நின்னுட்டு இருக்கு? உமையால் பதிலளித்தாள். ஏதோ ஃபால்ட் ஆயிடுச்சாமா, அதான் டிரைவர் செக் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரமா நிக்குது? எந்த இடம் இது? மொபைலை எடுத்து லொகேஷன் தேடினால் திருச்சியை தாண்டி புதுக்கோட்டை ரோட்டில் இருக்கும் குண்டூர் என்று காட்டியது. 1/2 மணி நேரமாச்சு என்றாள் உமையால். ராமநாதன் எரிச்சலுடன், என்னப்பா ஆச்சு? சீக்கிரம் பாரு. வள்ளியப்பன் பேனட்டுக்குள் இருந்து தலையை உயர்த்தி வருத்தமான முகபாவனையுடன் பேசினான். சார், உடனே சரி பண்ண முடியாது, லேட் ஆகும். ECU ஃபியூஸ் டேமேஜ் ஆயிருக்கு. ஒரு 10 ஆம்பியர் ஃபியூஸ். அது இல்லாம கார் சுத்தமா ஸ்டார்ட் ஆகாது. இதை சரி பண்ண மெக்கானிக்க தான் கூப்பிடணும். ராமநாதன் வெறுப்பிலும் ஆத்திரத்திலும் டார்ச்சை கீழே போட்டு உடைத்து விட்டு ச்சே என நெற்றியில் அடித்து கொண்டார். லேட் ஆகுமா? கிளம்பும் போதே காரை செக் பண்ணணும்னு சொன்னியே, இதை பார்க்கலையா என்று சீறினார். இதெல்லாம் திடீர்னு ஏற்படுற ஃபால்ட்டு. நான் என்ன சார் பண்ண முடியும்? சோபனா காருக்குள் இருந்து வெளிப்பட்டால் டிரைவர் சொன்னது அவளுக்கு கேட்டது. இந்த நேரத்துல மெக்கானிக்கு எங்க போறது? நினைச்ச நேரத்துக்கு ஊருக்கு போய் சேர முடியாது போல இருக்கே என்று அங்கலாய்த்தார் ராமநாதன். அவர் எப்பொழுதுமே இப்படிதான். சின்ன விஷயத்திற்கு சட்டு சட்டென்று கோவப்படுவது, அதிரடி முடிவுகள் எடுப்பது, டென்ஷனில் கத்துவது அவரின் பிறவி குணம். கார் ஏதாவது வந்துச்சுன்னா நான் புடிச்சு திருச்சிக்கு போய் மெக்கானிக் யாராவது கிடைக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வரேன். பக்கத்து டோல்கேட்ல கூட யாராவது இருக்கலாம் என்றான் டிரைவர். வழக்கமான நாளாக இருந்தால் அடிக்கடி வாகனங்கள் ஹைவேயில் கடந்து போய் கொண்டிருக்கும். கொரோனா கட்டுப்பாடுகள் இருக்கும் சமயத்தில் ரோடு காத்து வாங்கி கொண்டிருந்தது. உமையால் அவள் பங்கிற்கு, நான் அப்பவே சொன்னேன், கேட்டீங்களா? கொரோனா பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் போகலாம்னு சொன்னேன். இப்படி கொண்டு இந்த அத்துவான காட்டுல நிக்க வச்சிருக்கீங்களே. சோபனா முன்னோக்கி வந்தால் அப்பாவை கடந்து வள்ளியப்பனுக்கு அருகில் சென்று இன்ஜினை பார்த்தாள். டிரைவர் ராமநாதனிடம் சொன்ன அதே ஃபால்ட்டை சோபனாவிடமும் சொன்னான். மொபைல் டார்ச் ஆன் செய்து இன்ஜினுக்குள் அடித்து பார்த்தாள். இவளுக்கு என்ன தெரியும்னு பாக்குறா என்ற ரீதியில் டிரைவர் சோபனாவை பார்த்தான். ஒரு சில நொடிகள் பார்த்த ஷோபி முகத்தில் புன்முறுவல். இது ஒரு பெரிய ஃபால்ட் இல்ல டிரைவர் அண்ணா, சரி பண்ணிடலாம். வள்ளியப்பன் சட்டென திடுக்கிட்டு திரும்பினான். அவன் கண்களில் தடுமாற்றம். சோபனா உள்ளே இருக்கும் ஃபியூஸ் பாக்ஸ் மூடியை திறந்தாள். பிறகு பேனட்டில் இருந்த பிரதான ஃபியூஸ் பாக்ஸில் இருந்த ஒரு ஸ்பேர் பியூஸை எடுத்து வள்ளியப்பன் வேண்டுமென்றே உருவி போட்டிருந்த ECU ஸ்லாட்டில் அழுத்தமாக மாட்டி அதை சரி செய்தாள். பின்னர் கைகளை தூசி தட்டுவது போல் தட்டினாள். பியூஸை மாட்டியவுடன் நேராக வள்ளியப்பனை நேருக்கு நேராக பார்த்து ஒரு விதமான அதிகாரத்துடன், சரி பண்ணியாச்சு, இப்ப கார் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு எதுக்கு திருச்சிக்கு போகணும்? மெக்கானிக்க பார்க்கணும். காருக்குள் சென்று வாட்டர் பாட்டில் எடுத்து கைகளில் பட்டிருந்த கிரீஸ் கரையை கழுவி கொண்டாள். வள்ளியப்பன் செய்வதறியாது நின்றான். முன்னெற்றியில் அபரிதமான வியர்வை பூச்சு. ராமநாதனின் முகத்தில் பெருமிதம். சோபனாவுக்கு கார் டிரைவிங்கில் இருந்து எல்லாமே தெரியும், டிரைவருக்கு தான் அது தெரியாது. ராமநாதன் நிம்மதி பெருமூச்சு விட்டு, அப்பாடா, நான் கூட டைமுக்கு போய் சேர முடியாதோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சோபனா அவரை ஏறிட்டாள். எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படக்கூடாதுப்பா, பொறுமையா இருக்கணும். அதான் உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. போற போக்கில் அடித்த கமெண்டால் ராமநாதனின் முகம் சுருங்கி போனது. குத்தி காட்டி பேசுறாளே. பின்னர் ஷோபி டிரைவரை திரும்பி பார்த்தாள். காரை நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நானே ஓட்டிடுவா என்று கேட்க டிரைவர் வியர்வையை துடைத்துவிட்டு பேனட்டை பூட்டினான். நானே ஓட்டுறேன் மேடம் என்றான் கலக்கத்துடன். சோபனா கைகளை துப்பட்டாவில் துடைத்தபடியே அவனை கூர்மையாக பார்த்து, டிரைவர் என்ன, எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க, எல்லாம் தெரியும், நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். டபுள் மீனிங்கில் அவள் சொல்ல டிரைவர் திருட்டு முடித்தான். எல்லாம்னா கார் ரிப்பேரிங்க சொல்றேன் என்று டபுள் மீனிங்கின் முதல் மீனிங்கை மட்டும் புன்சிரிப்புடன் சொன்னாள். கதையில் கீழ்கண்ட பேராகிராஃப் இடம் மாறிவிட்டது. அதனால் ஒரு அவசர இன்டர்கட். சோபனா கார் கதவை திறந்து வெளியே வந்து மறுபடியும் போனை பார்க்க சிக்னல் கிடைத்திருந்தது. அவள் லொகேஷன் தேடிய பொழுது அத்தையின் மெசேஜ் கரெக்டாக டெலிவரி ஆனது. படித்து பார்த்ததில் சண்முகநாதன் மற்றும் டிரைவரின் கூட்டணி தெரியவர சோபனா சுதாரித்தாள். இப்பொழுது வள்ளியப்பன் திருவென முழித்தபடியே கார் கதவை திறந்து டிரைவர் சீட்டில் அமர்ந்து சாவியை திருகினான். ஃபார்ச்சுனர் என்ஜின் உரும்பியது. அனைவரும் காரில் ஏறி கொண்டதும் கார் கிளம்பியது.
இதற்கிடையே சண்முகநாதனின் இன்னோவா கார் திருச்சி மாநகரை தாண்டி புதுக்கோட்டை செல்லும் சாலையில் நுழைந்தது. சாலைகள் துடைத்து வைத்த டிஃபன் பாக்ஸ் மாதிரி காலியாக இருந்ததால் சிரமமாக இல்லை. பக்கத்தில் இருந்த சண்முகநாதன், இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்பா என்று கேட்க திலீப் இடது கையால் போனில் மேப்பை ஓபன் பண்ணி பார்த்தபடியே பேசினான். திருச்சி தாண்டியாச்சு, நெக்ஸ்ட் கீரனூர், புதுக்கோட்டை, திருமயம், காரைக்குடி, எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரத்துக்குள்ள போயிடலாம். அவன் போனில் மேப்பை பார்த்து கொண்டிருந்த கேப்பில் திடீரென்று சாலையின் ஓரத்தில் சென்று கொண்டிருந்த வேட்டி சட்டை ஆசாமி ஒருவர் நிலை தடுமாறி சட்டென சாலையில் விழுந்து விட்டார். திலீப் சுதாரித்து காரின் பிரேக்கை அழுத்துவதற்குள் கார் அவர் மேல் மோதியது. தட்டார்! விசாலாட்சி ஐயோ என்று அலறினாள். அந்த ஆசாமி தூக்கி வீசப்பட்டு சாலையிலேயே சென்று விழுந்து உருண்டார். தறிக்கெட்டு ரோட்டோர மரத்தை நோக்கி முட்ட போன காரை திலீப் லாவகமாக திருப்பி பிரேக் அடித்து நிறுத்தினான். நல்ல வேலை, கரெக்டா திருப்புன, இல்லனா மரத்துல போய் மோதி சட்னி தான் என்றான் சண்முகம். சண்முகநாதனும் திலீப்பும் உடனடியாக காரை விட்டு இறங்கினர். விசாலாட்சியின் முகம் பயத்தில் வெளுத்து போனது. இருவரும் ஓடி சென்று கீழே விழுந்தவரை பார்த்தனர். வயது முதிர்ந்த ஆசாமி, பெரியதாய் மீசை, 60 வயது இருக்கலாம். தலையில் இருந்து ரத்தம் கசிந்து மூச்சுவிட மிகவும் சிரமப்பட்டு வலியில் முனகினார். ரத்தம் பொங்குவதை பார்த்தால் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க மாட்டார் என்று தோன்றியது. சண்முகநாதன் பதட்டத்துடன் திலீப்பை பார்த்தார். இதெல்லாம் எவனாவது பார்த்தா சிக்கல் ஆயிடும், கோவிட் வேற, இப்படியே எஸ்கேப் ஆயிடலாம் என்று சண்முகநாதன் கிசுகிசுத்தார். திலீப்பும் பயத்தில் சரி என தலையசைக்க இருவரும் காரை நோக்கி திரும்பினார்கள். அதற்குள் விசாலாட்சி பின்னால் இருந்து ஓடி வந்து ரத்த வெள்ளத்தில் கிடந்த அந்த பெரியவரை பார்த்தாள். அவள் கண்கள் கலங்கின. வேண்டாம், ரொம்ப தப்பு, குலதெய்வம் கோவிலுக்கு போறோம், இந்த மாதிரி தப்பு செஞ்சுட்டு போக கூடாது என்று கிரீச்சிட்டாள். வைத்திய மாதிரி பேசாத, ஆக்சிடென்ட்னு சொல்லி உன் புள்ளைய தான் புடிச்சு கேஸ் போடுவாங்க, இதெல்லாம் தேவையா? பேசாம போயிடலாம், யாருக்கு தெரிய போகுது? விசாலாட்சி கெஞ்சும் குரலில். அவர் மூச்சு விடுறாருங்க, உசுறு இருக்குது, நம்ம போற வழியிலே ஏதாவது ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிட்டு போயிடலாம், என்ன பெருசா டைம் ஆயிட போகுது, நாம செய்யற நேர்த்திக்கடனே வீணாயிடும். திலீப்பும் சண்முகநாதனும் மறுத்து பேசினாலும் விசாலாட்சி தன் முடிவில் உறுதியாக நின்றாள். அவள் பேச்சில் இருந்த நியாயமும் பிடிவாதமும் அவர்களை கடைசியில் அடிபணிய செய்தது. வேறு வழி இல்லாமல் விசாலாட்சியின் கட்டாயத்திற்கு இணங்கி அடிப்பட்ட அந்த பெரியவரின் காயங்களை துடைத்து தூக்கினார்கள். அவ்வப்பொழுது எரிச்சலாக கமெண்ட் வேறு அடித்தார்கள். காயங்களிலிருந்து கசிந்த இரத்த கரைகள் அவர்கள் உடைகளிலும் கைகளிலும் படர்ந்தன. அவரை இன்னோவாவின் கடைசி சீட்டில் படுக்க வைத்தனர். பெரியவர் கண் முழிக்கவில்லை, மூச்சு மட்டும் விட்டுக் கொண்டிருந்தார். விசாலாட்சி ஒரு துண்டை எடுத்து அவரது முகத்தை துடைத்துவிட்டு தலைக்கு அடியில் சப்போர்ட்டாக வைத்தாள். வலியில் முனகிக் கொண்டிருந்த பெரியவர் முனகளை நிறுத்தி தலையை சட்டென்று சாய்த்தார். ஒரு நொடி விசாலாட்சி பயந்து போனாள். ஆனால் மார்பு கூடி ஏறி இறங்கியதை பார்த்ததும் அவளுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. சண்முகநாதனும் திலீப்பும் தங்கள் கைகளில் பட்ட இரத்த கரைகளை கழுவிக்கொண்டு உடைகளை மாற்றினார்கள். பக்கத்தில் எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிறதென்று மொபைலில் திலீப் தேடினான். பின்னர் அப்பாவை பார்த்து, இங்க இருந்து 24 கிலோமீட்டர் முன்னால போனா கலமாவூர் வருது, அங்க இருந்து ரைட் எடுத்தா 30 கிலோமீட்டர்ல விராலிமலை, ஹைவே கிடையாது, அதனால செக்கிங் இருக்காது, அந்த ஊர்ல எப்படியும் GH இருக்கும், அங்க போய் அட்மிட் பண்ணிடலாம். அவ்வளவு ஏன் சுத்தணும், திரும்பி திருச்சிக்கு போய் அங்கே அட்மிட் பண்ணிட்டு வந்துடலாமே என்றார் சண்முகநாதன். என்னப்பா புரியாம பேசுறீங்க, எவ்வளவு செக்கிங் இருக்கு, ஆக்சிடென்ட் கேஸ், போலீஸ் விட மாட்டாங்க, இ பாஸ், குலதெய்வம், நேர்த்திக்கடன் எல்லாமே காலி ஆயிடும், சைலண்டா குறுக்கு பாதையிலே விராலிமலை GHக்கு போய் அட்மிட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சண்முகநாதன் விசாலாட்சியை முறைத்து விட்டு, இதெல்லாம் வேண்டாத வேலை, எல்லாம் இவளால. சரி ஓகே, நீ சொல்ற மாதிரி அங்க போய் அட்மிட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடலாம் என்றார் கடுப்பான குரலில். விசாலம் அவர்களை கண்டு கொள்ளவே இல்லை. அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள மறுபடியும் பிரயாணத்தை தொடர்ந்தார்கள். இதற்கிடையே அதே நேரம் ஃபார்ச்சுனர் கார் காரைக்குடி சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தது. குளத்தூர் அருகே வந்தபொழுது சாலையில் தடுப்புகள் போடப்பட்டு 5-6 போலீஸ்காரர்கள் நின்றிருந்தார்கள். போலீஸ் செக் போஸ்டில் 4 கார்கள் வரிசையாக நிற்க அதில் ராமநாதன் கார் 5வதாக நின்றது. ராமநாதனும் டிரைவரும் காரை விட்டு இறங்கி என்னவென்று விசாரிக்க சென்றார்கள். முன்னால் நின்றிருந்த 2 கார்கள் வந்த வழியே திரும்பின. செக் போஸ்டில் நின்றிருந்த போலீஸ்காரர், யாரையுமே இந்த ரோட்ல அனுமதிக்க முடியாது, குளத்தூர் தாலுகாவுல கொரோனா கேஸ் அதிகமாயிடுச்சு, கலெக்டர் ஆர்டர், வந்த வழியே திரும்பி போயிடுங்க. ராமநாதனுக்கு கோபம் தலைக்கு ஏறியது. சென்னையில இருந்து இவ்வளவு தூரம் வந்த நாங்க என்ன செய்யறது, நாங்க போக முடியாது, நேராதான் போவோம் என்று கத்த ஆரம்பித்தார். கலெக்டர் ஆர்டர், யாரையும் விட முடியாது, மரியாதை திரும்பி போங்க, இல்லனா அரெஸ்ட் பண்ணி உள்ளதான் வைக்க வேண்டியிருக்கும். ராமநாதன் டென்ஷன் ஆகி, யாருக்கிட்ட என்ன பேசுறீங்க, நான் யாருன்னு தெரியுமா, நீங்க யாரு, உங்க டெஸ்டினேஷன் என்ன சொல்லுங்க,
படபடவென்று புரிந்து தள்ள போலீஸ்காரர் அமைதியாக பதிலளித்தார். நீங்க யாரா இருந்தா என்ன சார், நாங்க ரூல்ஸ் படி தான் நடக்க முடியும். அவர் மார்பில் குத்தப்பட்டிருந்த பேட்சை சுட்டி காண்பித்து, என் பேரு வல்லடி கருப்பன், குளத்தூர் ஸ்டேஷன்ல எஸ்ஐ. தாராளமா நீங்க யார்கிட்ட வேணும்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோங்க. வல்லடியான் பேரை கேட்டதும் ஒரு நொடி ராமநாதன் ஜர்க்கானார். சோபனாவும் உமையாலும் காரினுள் இருந்து படபடப்பை குறைக்க சொல்லி ராமநாதனுக்கு சைகை காட்டினர். உமையால் எரிச்சலுடன் பேசினாள். இந்த மனுஷன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாரு. இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி இந்த பயணம் தேவையா? செக் போஸ்டுக்கு சற்று தள்ளி நின்றிருந்த இன்னொரு போலீஸ்காரர் ராமநாதனின் டென்ஷனை கவனித்து அவரை தனியாக அழைத்தார். ராமநாதனும் டிரைவரும் அவரை நோக்கி சென்றனர். போலீஸ்காரர் குரலை தாழ்த்தி, சார், ஏன் வீணா பிரச்சனை பண்றீங்க? நான் ஒரு ஐடியா சொல்றேன். கொஞ்சம் தூரம் ரிவர்ஸ் போனீங்கன்னா கலமாவூர்ல இருந்து விராலிமலைக்கு போற ரூட் ஒன்று வரும். அங்க இருந்து இலுப்பூர் புதுக்கோட்டை வழியா காரைக்குடி போயிடலாம். ராமநாதனுக்கு அதுதான் சரி என்று தோன்ற அவருக்கு நன்றி தெரிவித்தார். அந்த போலீஸ்காரர் தலையை சிம்பிளாக சொரிய அவர் கையில் 500 ரூபாயை திணித்துவிட்டு திரும்பி காருக்கு வந்தார்கள். ராமநாதன் காரில் இருந்தவர்களிடம் விஷயத்தை சொன்னார். டிரைவர் காரை ரிவர்ஸ் எடுத்து நெடுஞ்சாலையின் மறுபக்கத்துக்கு சென்று மீண்டும் திருச்சி நோக்கி காரை செலுத்தினான். கொஞ்ச தூரம் சென்றதும் சாலையின் இடது பக்கமாக பிரிந்து சென்ற இருட்டுக்குள் மூழ்கியிருந்த விராலிமலை செல்லும் ரோடு தெரிந்தது. இதான் அந்த ரோடு நினைக்கிறேன் என்றார் ராமநாதன். சோபனா கூகுள் மேப்பை செக் பண்ணி கொண்டால் சுற்றிலும் பொட்டல் காடு, கருவேல மரங்கள். அமாவாசைக்கு முந்தின நாள் என்பதால் கருப்பு பெயிண்டை கவிழ்த்து விட்டது போல் இருள். ஃபார்ச்சுனர் கார் போலீஸ் செக்கிங்கை தவிர்ப்பதற்காக அந்த சாலைக்குள் புகுந்தது. 12 நிமிடங்களுக்கு பிறகு கலமா ஊரிலிருந்து ரைட்டு திரும்பினால் 10 கிலோமீட்டர் தொலைவில் வரும் விலாப்பட்டி. வீட்டு திண்ணையில் படுத்திருந்த பெரியவர் திடீரென கார் சத்தம் கேட்டதும் கண்ணை திறந்து பார்த்தார். மண் சாலையில் தூசி பறக்க ஃபார்ச்சுனர் கார் போவதை பார்த்ததும் எழும்பி உட்கார்ந்தார். பரிதாப பெருமூச்சை ஒன்றை வெளியிட்டு சோலி முடிஞ்சது என்பது போல் தலையாட்டினார். 2ஆம் எபிசோடில் வந்த அதே பெரியவர். தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்து கொண்டிருந்த பெரியவர் 40 வருட பழக்கமான சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டார். குப் குப் என்று புகை மண்டலமிட்டு எழுந்தது. ஒரு ஆழ்ந்த பெருமூச்சுடன் புகையை வெளியேற்றியவர் தன் காய்ந்த உள்ளங்கையால் நெற்றியை நீவி விட்டுக் கொண்டார். அவருக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து முனிக்காட்டில் நிறைய பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். சமீபத்தில் காணாமல் போனவர்களின் பட்டியலை 1, 2 என்று கணக்கிட்டுக் கொண்டிருந்தார். 5 வருடங்களுக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள் அவருக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கடைசியாக 5 வருடங்களில் கிட்டத்தட்ட 7 பேர். எண்ணிக்கை குறைவாக இருப்பதற்கு காரணம் ஊர்க்காரர்கள் சூதனமாகி இரவில் யாரும் அந்த பக்கம் போகாமல் இருந்ததுதான். கொல்லிவாய் முனி இயல்பிலேயே ரொம்ப பயங்கரமான முனி. மற்ற முனிகள் மாதிரி இல்லாமல் கொல்லிவாய் முனியின் வாயிலிருந்து நெருப்பு பொறி பறக்கும். அதனால்தான் அதற்கு அந்த பெயர். 5 வருடங்களுக்கு முன்னால் மந்திரவாதிகளின் துணையுடன் முனிக்கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் ஆலமரத்தை வெட்டிய பின்பும் பூஜைகள் பல செய்த பின்பும் அந்த இடத்தை விட்டு அகலாமல் ரோட்டோரத்தில் இருந்த மருத மரத்தில் இடம்பெயர்ந்து கொண்டது. இதெல்லாம் அந்த ஊர்க்காரர்களுக்கு தெரிந்த விஷயம்தான். வெளியூர்காரர்களுக்கு தான் தெரியாது. அடுத்த 10 நிமிடங்கள் அமைதியான யோசனையில் கழிந்தது. சுருட்டு பாதி முடிந்திருக்க சுவரில் தேய்த்து அதை அணைத்து மீதி பாதியை பத்திரப்படுத்தி கொண்டார். மறுபடியும் படுக்கையில் சாயப்போன தருணத்தில் தொலைவில் மற்றொரு காரின் உருமல் சத்தம் கேட்க திகைப்புடன் திரும்பி பார்த்தார். என்னடா இது, நேரங்காணாத வேலையில இந்த சாலையில இன்னைக்கு மட்டும் இத்தனை வண்டிகள் வருதே. அவர் இருந்த திண்ணையை கடந்து சென்றது அந்த வாகனம். சண்முகநாதனின் இனோவா கார் தான் அது. கார் கரடு முரடான சாலையில் கடந்து செல்வதை பார்த்த பெரியவர் முகத்தில் அநியாயத்திற்கு பரிதாபம் சுரந்தது. இன்னைக்கு முனிகளுக்கு நல்ல வேட்டைதான் போல. ஐயோ பாவம், யாரோ என்னவோ எங்கிருந்து வர்றாங்களோ, முருகா இவங்களை காப்பாத்துப்பா என்று மனமுருக வேண்டிக் கொண்டார். இதற்கிடையே ராமநாதன் ஃபேமிலி பயணித்த கார் குண்டும் குழியுமான அந்த சாலையில் நீந்தியது. டிரைவர் வள்ளியப்பன் காரை ஸ்டெடியாக ஓட்டினான். இருபுறமும் பொட்டல் காடு, பனை மரங்களும் காய்ந்த கருவேல மரங்களும் அதன் நிலப்பரப்பை ஆக்கிரமித்திருந்தன. வானத்தில் நிலா, நட்சத்திரங்கள் மற்றும் வேறு எந்த தாரகைகளையும் காணவில்லை. எல்லோருக்கும் வீக் ஆஃப். அந்த பகுதியில் அண்டம் அமைதியில் ஆழ்ந்திருந்தது. சுற்றிலும் கும்மிருட்டு. காரின் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டுமே இந்த விஸ்தாரமான கருமையை கிழிக்கும் ஒரே ஆதாரமாக இருந்தது. விண்டோ வழியாக வெளியே பார்த்த பானுமதி லேசான திகிலுடன் முணுமுணுத்தாள். என்ன இடம் இது, அத்துவான காடு மாதிரி இருக்கு. காரை கொஞ்சம் பார்த்து ஓட்டுப்பா, ரொம்ப தூக்கி போடுது என்றார் ராமநாதன். சரிங்க சார் என்ற வள்ளியப்பன் வேகத்தை குறைத்து மெதுவாகவே ஓட்டினான்.
கொஞ்ச தூரம் சென்றதும் ஹைதர் அலி காலத்து பாலம் ஒன்று வந்தது. அதன் வழியே கார் கடந்து சென்ற பொழுது லேசான அதிர்வு. பாலத்தை தாண்டியதும் சுற்றுப்புற நிலப்பரப்பில் தலைகீழ் மாற்றம். வேறு ஏதோ உலகத்துக்குள் நுழைந்தது போல் ரோட்டின் 2 பக்கமும் அடர்த்தியான பிரம்மாண்டமான மரங்கள் தோல் மேல் கை போட்டபடி வளர்ந்திருந்தன. கும்மிருட்டு மேலும் கும்மியது. சோபனா விராலிமலைக்கு இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக மொபைலில் கூகுள் மேப்பை எடுத்தால் சிக்னல் கிடைக்கவில்லை. திடீரென தடார் என்று பலமான சத்தம். கார் கொஞ்சம் ஜர்க்காகி நிலை தடுமாறியது. வள்ளியப்பன் ஸ்டீயரிங்கை கண்ட்ரோல் செய்து பிரேக் அடித்து காரை ஓரமாக நிறுத்தினான். ராமநாதன் எரிச்சலாக, இப்ப என்னப்பாச்சு என்று கேட்க டிரைவர் பதற்றத்துடன் கீழே இறங்கி பார்த்துவிட்டு, சார் முன்னால ஒரு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு என்று கூறவே சோபனா அவனை முறைத்தாள். ஐயோ மேடம், நான் என்ன பண்ணுவேன்? நான் ஒழுங்காதான் ஓட்டுனேன். டயர் பஞ்சர் ஆனதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது என்று கெஞ்சும் குரலில் பதிலளித்தான் வள்ளியப்பன். கொஞ்ச நேரத்துல ஸ்டெப்னி மாத்திடுறேன். அவன் டயரை கழற்றுவதற்கு தேவையான ஜாக்கி மற்றும் உபகரணங்களை ட்ரங்கில் இருந்து எடுத்தான். காரில் இருந்த அனைவரும் இறங்கி ரோட்டுக்கு வந்தார்கள். டிரைவர் இன்ஜினை ஆன் செய்து ஹெட்லைட்டை போட்டுவிட்டு ஸ்டெப்னி மாற்ற வேலையை ஆரம்பித்தான். வீல் நட்டுகளை திருக ஆரம்பித்த பொழுது நட்டுகளில் ஒன்று துரும்பிடித்து இறுகி இருக்கவே அவனுடைய கைகள் வலிக்க ஆரம்பித்தன. அவன் அதிகப்படியான பலத்தை கொடுத்து திருக முயன்ற பொழுது கையில் இருந்த ஸ்பேனர் வழுக்கி விழுந்தது. சோபனா அவனை அர்த்தத்துடன் பார்த்தாள். வள்ளியப்பன் அவளது பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பதற்றத்துடன் சிரித்தான். ஐயோ மேடம், ஒண்ணுமில்ல, டயர் எனக்கு மாத்த தெரியும், ஸ்பேனர் தான் வழுக்கிடுச்சு, நான் மாத்திடுறேன், தேங்க்ஸ் என்று தேவையில்லாமல் நன்றியை சொல்லி தன் தடுமாற்றத்தை வெளிப்படுத்தினான். தரையில் சிந்தி இருந்த சருகுகளின் சலசலப்பும் விஷ் என்று காற்றின் விசித்திர சத்தமும் அந்த பிராந்தியத்தின் அமானுஷ்யத்தை அதிகரித்தது. உமையால் சுற்றிலும் பார்வையை ஓட்டியபடி, இந்த இடமே சரியில்லையே என்றாள். சோபனாவும் ஆமோதிப்பது போல் தலையசைத்தாள். ஏனோ அந்த இடத்தில் அளவுக்கு மீறி நெகட்டிவ் வைப்ஸ் இருப்பதை உணர்ந்து சுற்றிலும் பார்த்தாள். மரங்கள், இருட்டு, இருட்டு, மேலும் இருட்டு. மருந்துக்கு கூட ஒரு வீடு இல்லை. ஆள் நடமாட்டத்திற்கு அபிமா அளவு கூட வாய்ப்பில்லை. இந்த இடத்த பார்த்தாலே அள்ளு விடுது. நான் காருக்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிறேன்ப்பா என்ற பானுமதி மறுபடியும் காருக்குள் ஏறி உட்கார்ந்து மொபைலை எடுத்து ஹெட்செட்டில் பாட்டு போட்டுவிட்டு கண்களை மூடி சாய்ந்து கொண்டாள். எங்கிருந்த ஒரு ஒற்றை ஆந்தையின் அலறல் நிசப்தத்தை கிழித்தது. ராமநாதன் அவசரப்படுத்தினார். சீக்கிரம் மாத்துப்பா. டிரைவர் ஸ்டெப்னி மாத்திக்கொண்டே சரி சார் என்றான். சற்று தூரத்தில் மரங்களுக்கிடையே ஏதோ ஒரு கட்டுமானம் இருந்தது. இருட்டுக்குள் இருந்ததால் சரியாக புலப்படவில்லை. சோபனா கூர்ந்து பார்த்துவிட்டு, தூரத்துல ஏதோ ஒரு பழைய கோவில் மாதிரி தெரியுதே. திடீரென்று ரோட்டில் வெளிச்சம் பாய அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். காரின் ஹெட்லைட் வெளிச்சம். வேறு ஏதோ ஒரு கார் அதே ரோட்டில் பிரவேசித்தது. யாரோ வராங்க போல இருக்கே என்று ராமநாதன் கூற மேற்படி கார் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களை நெருங்கியது. கார் அருகில் வந்ததும் ராமநாதனுக்கு அதிர்ச்சி, மற்றவர்களுக்கு ஆச்சரியம். சண்முகநாதனின் கார் தானது. இது அந்த எச்சக்கலப்பைய காராச்சே என்றான் ராமநாதன். காரை ஓட்டி வந்த திலீப் தன் தந்தையை பார்த்தான். அப்பா, அங்க பாருங்க, உங்க காம்படிட்டர் கார் பிரேக் டவுன் ஆகி அங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த காட்டு பாதையில இவங்களுக்கு என்ன வேலை? ரோட்டில் நின்றிருந்த ராமநாதன் காரை பார்த்ததும் சண்முகநாதன் உதட்டை பிதுக்கினார். ஓஹோ, அந்த கழுகு முக்கு பயில வந்துட்டானா? நேரம் சரியில்லை போல. திலீப் காரை ஸ்லோ பண்ணி ராமநாதன் காருக்கு அருகே வந்ததும் நிறுத்தினான். உள்ளே இருந்தபடியே சண்முகநாதன் கண்ணாடியை இறக்கி விட்டு கொண்டு திலீப்பை பார்த்து பேசுவது போல் வெளிப்படையாக குரல் கொடுத்தார். தம்பி, யாரு நின்னா நமக்கு என்னப்பா, நீ ஓட்டு. கோவிலுக்கு போய் நேர்த்தி கடன் செலுத்துறது தானே நமக்கு முக்கியம். நாம கண்ட பயலுகளை பார்த்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம். பேசும் பொழுது ஓர கண்ணால் டிரைவரை பார்த்து கொண்டார். கார் பிரேக் டவுன் ஆகி நிற்பது அவனால் தான் என்று அவரின் நினைப்பு. திலீப் உதட்டோரம் இலக்கார புன்னகை நெளிந்தது. மீண்டும் காரை ஸ்டார்ட் செய்தான். விசாலாட்சி காருக்குள் இருந்தபடியே கவலைக்கிடமாக ரோட்டில் நிற்கும் சோபனாவையும் மற்றவர்களையும் பார்த்தாள். 2 தரப்பினரும் பரிதாப பார்வையை பரிமாறிக்கொண்டார்கள். விசாலாட்சி மனம் கனத்தது. சண்முகநாதனின் கார் ராமநாதன் குடும்பத்தை நிராகரித்துவிட்டு அலட்சியமாக கிளம்பியது. விசாலம், டேய் வண்டியை நிறுத்துடா, பாவம் பொம்பளை பிள்ளைங்க இந்த காட்டுல இருட்டுக்குள்ள தனியா நின்னுட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு கேட்காம கூட போறீங்களே, மனிதாபிமானம் இல்லாம நடந்துக்கிறது நல்லதில்லடா. திலீப் சைடில் திரும்பி அப்பாவை பார்த்தான். சண்முகநாதன் எரிச்சலுடன் மனைவியை திரும்பி பார்த்தார். நீ பேசாம வாயை மூடிக்கிட்டீரு, உன்னாலதான் இந்த பக்கம் வர வேண்டி வந்துச்சேன்னு எரிச்சல்ல வந்தேன். இவனுங்க தெருவுல நிக்கிறத பாத்துட்டேன்ல, மனசுல இருந்த பாரமே போச்சு. நல்ல குத்து சாங்கா போட்டு விடுறா.
விசாலாட்சி சத்தமே கேட்காமல் எதையும் முணுமுணுத்தாள். சண்முகநாதனின் கார் கொஞ்ச தூரம் முன்னால் ரோட்டோர கோவில் அருகே இருந்த மருத மரத்தை நெருங்கி இருந்தது. தட்டார்! கார் லேசாக வலதுபுறம் நிலை தடுமாற திலீப் அவசரமாக பிரேக் போட்டு காரை நிறுத்தினான். சண்முகநாதன் பதற்றத்துடன், என்னடாச்சு, என்ன சத்தம்? திலீப் முகத்தில் ஈ ஆடவில்லை. பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்பா. இந்த ரோட்ல வரும்போதே நினைச்சேன், ரோடு ரொம்ப டேமேஜ். திலீப் காரின் கதவை திறந்து வெளியே இறங்கினான். சண்முகநாதன் கோபத்தில் நெற்றியை பிடித்து கொண்டார். ஐயோ, இவனுங்க முன்னாலேயா பஞ்சர் ஆகணும்? திலீப் காரின் டயரை பரிசோதிக்க குனிந்த பொழுது பின்னால் இருந்து கைத்தட்டும் சத்தத்தை கேட்டு திலீப் நிமிர்ந்தான். சற்று தொலைவில் சோபனா கேலி சிரிப்புடன் கைகளை தட்டி கொண்டிருந்தாள். முகம் தெரிய வேண்டும் என்பதற்காக ஹெட்லைட் வெளிச்சத்தில் வந்து நின்றிருந்தாள். சண்முகநாதனால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர் காரின் கண்ணாடியை இறக்கி கத்தினார். ஏய், என்ன கை தட்டுற? சோபனா கை தட்டுவதை நிறுத்தினாள். மாமா காருக்குள் இருந்ததால் தான் திலீப்பை கடுப்பேற்றுவதற்கு அவள் கைத்தட்டினாள். அதே சமயம் கார் முன்னால் நின்றிருந்த ராமநாதன் இன்னும் சத்தமாக கத்தினார். கை எங்களது, தட்டதா செய்வோம். சண்முகநாதனுக்கு சூற கடுப்பு. ராமநாதன், முன்னாடி போய் நேர்த்திக்கடன் பண்ண போறீங்களா? எங்க பண்ணுங்க பாப்போம். பேச்சாடா பேசினீங்க? சண்முகநாதன் ஆத்திரத்தில் நெற்றி நரம்புகள் புடைக்க கார் கதவை திறந்து வெளியே இறங்கினார். திலீப் சோபனாவை பார்த்து கடுப்பாக முறைத்தான். விசாலாட்சி தன் கணவரின் கர்வம் நொறுங்கி போவதைக் கண்டு சற்று முன் தான் கேட்ட மானுஷிகத்தின் பலன்தான் போல என நினைத்து உள்ளூர சிரித்து கொண்டாள். சண்முகநாதன் வெளியே இறங்கியதும் பின்னால் பார்த்து கத்தினார். ஆமாண்டா, முன்னால போகதான் செய்வோம், நேர்த்தி கடன் பண்ணதான் செய்வோம். உன்னால என்னடா பண்ண முடியும்? அது என்ன உன் அப்பா வீட்டு கோவிலா? உனக்கு மட்டும்தான் சொந்தமா? அதற்கு ராமநாதன், வாடா போடான்னு சொன்ன பல்ல பேத்துருவேன். எத்தனையோ வருஷமா என் காலை சுத்தி சுத்தி வந்தவன், நீ மறந்துட்டியா? உனக்கெல்லாம் என்னை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குடா லூசு பயல? காலை சுத்தி சுத்தி வந்தவனா? ஊருக்குள்ள பிச்சை எடுத்து பிழைச்ச குடும்பம் தானடா உன் குடும்பம். பரம்பரை பணக்காரங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும் என்றான் சண்முகநாதன். ராமநாதன் மற்றும் சண்முகநாதன் ஆகியோர் ஆத்திரத்தில் மாறி மாறி வசைப்பாடி கொண்டு நெருங்கினார்கள். ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் உக்கிரமாக தெரிந்தன. அப்பா வேண்டாப்பா, விடுங்க, இங்க எதுக்கு சண்டை என்று சோபனா அவர் பின்னால் சென்று ராமநாதனை தடுக்க முயன்றாள். உமையால், ஆமா விட்டுருங்க, எதுக்கு வீண் சண்டை என்று சோபனாவுடன் சேர்ந்து ராமநாதனை பிடித்திழுத்தாள். மறுபக்கம் விசாலாட்சி பதறியடித்து காரில் இருந்து இறங்கி ஓடி வந்தாள். ஏங்க நிறுத்துங்க, குடும்பம் கௌரவம்னு இத்தனை நாள் பேசுனீங்களே, நான் ரோட்ல நின்னுக்கிட்டு சண்டை போறதுக்கு தானா என்று சண்முகநாதனின் கையை பிடித்து இழுத்தாள். இருவரும் ஒருவருக்கொருவர் கத்தியபடியே மேலும் நெருங்கினார்கள். மரியாதையா இங்கிருந்து உன் காரை எடுத்துக்கிட்டு போயிடு, இல்லனா இந்த இடத்தை விட்டு உசுரோட போய்க்க மாட்டேன், பொலி போட்டுருவேன் என்றான் ராமநாதன். அதற்கு சண்முகநாதன், எங்க பண்ணு பாப்போம், அது வரைக்கும் நாங்க என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருப்போம்? உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி வச்சு எரிச்சிருவேன். சண்முகநாதன் ஆவேசமாக ராமநாதனின் சட்டையை பிடிக்க கையை நீட்டினார். அதே சமயம் ராமநாதன் அவர் கையை தட்டிவிட்டு கன்னத்தில் அறைவதற்கு தயாரானார். கைகலப்பு அடுத்த நொடி நிகழ்ந்துவிடும் என்ற நிலை உருவாக சோபனா, உமையால், விசாலாட்சி மற்றும் திலீப் ஆகியோர் நடுவில் புகுந்து அவர்களை பிரிக்க தங்கள் முழு பலத்தையும் பிரயோகித்தனர். டிரைவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஓரங்கட்டி நின்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பா வேண்டாம், நம்ம ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க கூட தான் நம்ம சண்டையே போடணும், ஒரு தகுதி தராதர வேண்டாமா? சோபனாவுக்கு பொசுக்கென்று அழுகையும் ஆத்திரமும் வர கண் கலங்கியது. பதில் சொல்வதற்கு வாய் துடித்தாலும் அடக்கி கொண்டாள். திலீப் தனியாக பேசியிருந்தால் நிச்சயமாக பதிலடி கொடுத்திருப்பாள். இருவரும் விலக்கப்பட்டாலும் வெறித்தனமான பார்வையால் ஒருவரை ஒருவர் மீண்டும் தாக்கிக் கொண்டனர். சண்முகநாதன் ராமநாதனை பார்த்து உதட்டை மடித்து ஒரு அவமதிக்கும் சிரிப்பை உதித்தார். ராமநாதன் பதிலுக்கு தன் கட்டை விரலை கீழே காட்டி, உன் கதி அதோ கதிதான் என்று சத்தமில்லாமல் உதடுகளை அசைத்தார். இருவரும் அவரவர் காரை நோக்கி செல்ல கோவில் பக்கம் இருந்து ஓ என்று மில்லில் சங்கு பிடிப்பது போல் பயங்கரமான சத்தம் கேட்டது. அனைவரும் திடுக்கிட்டு போய் இருட்டுக்குள் இருந்த கோவிலை பார்க்க அரைகுறை வெளிச்சத்தில் சரியாக தெரியவில்லை. யாருமே இல்லாத வனாந்தரத்தில், அதுவும் நடுநிசி வேளையில் அப்படி ஒரு சத்தம் கேட்டதும் அனைவரும் விதிர்விதித்து போனார்கள். ஓ என்று அந்த பயங்கரமான சத்தம் மீண்டும் ஒரு முறை ஹை டெசிபலில் கேட்டபொழுது சண்டையிட்டு கொண்டிருந்த ராமநாதன் மற்றும் சண்முகநாதன் சுற்றிலும் நின்றிருந்த குடும்பத்தினர் அனைவரின் மனசிலும் பயம் வரி வரியாய் ஓடியது. வழக்கமான நீண்ட ஓ சத்தத்தை போலில்லை. ஆழமான கிணற்றுக்குள் சுற்றிலும் நீர் தழும்ப கையில் யாராவது மைக்கை வச்சு ஓ என்று அலறினால் எப்படி ஈரம் ததும்ப எக்கோ அடித்து கேட்குமோ அதே போல் இருந்தது.
காரின் ஹெட்லைட் நேர்கோட்டில் மட்டும்தான் வெளிச்சம் தந்தது. அனைவரும் ஒருமித்த பதற்றத்துடன் இருளில் கண்களை அலசினர். டிரைவரின் கால்கள் டிஸ்கோ ஆடிக்கொண்டிருந்தன. அவர்களுக்கு சற்று முன்னால் ரோட்டோரமாக நின்றிருந்த மருத மரத்தின் உச்சியில் திடீரென ஒரு நெருப்பு கோலமும் அதை சுற்றி நெருப்பு பொறிகளும் தெரிந்தன. அடுத்த வினாடி மில்லில் சங்கு பிடிப்பது போல் அதே சத்தம் மறுபடியும் கேட்டது. இந்த முறை சத்தம் மருத மரத்திலிருந்து தான் வருகிறதென உறுதியானது. சண்முகநாதன், திலீப் மற்றும் விசாலாட்சி ஆகியோர் பயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி நகர்ந்தனர். ஒரு மத்தாப்பு கொளுத்தினால் கிளம்பும் நெருப்பின் பிரகாசத்துடன் பொறி பொறியாய் இருக்க காற்றின் வேகத்திற்கு அசைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்தரத்தில் மேல் நோக்கி சுழன்று உயர்ந்தது. அனைவரும் வாயடைத்து நிற்க நெருப்பு கோலம் சட்டென்று கீழிறங்க ஆரம்பித்தது. ராமநாதன் பயத்தில் அனிச்சையாக முணுமுணுத்தார். என்னதாண்டா இது? சண்முகநாதன், திலீப் மற்றும் விசாலாட்சி பின்னோக்கி நகர்ந்து ராமநாதன் குடும்பத்தை நெருங்கி இருந்தார்கள். நெருப்பு கோலம் தரை இறங்கி இருந்தது. ஆனால் முழுசாக இறங்கவில்லை. தரையிலிருந்து சுமார் 7 அடி உயரத்திலேயே மிதந்து நின்றது. சுற்றிலும் உள்ள இருட்டை தாண்டி அந்த நெருப்பின் வெளிச்சம் மரங்களின் கிளைகளில் ஒருவித நிழலாட்டத்தை ஏற்படுத்தியது. அனைவரும் வீதியில் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த நெருப்பு கோலம் எரிந்து முடிந்த மத்தாப்பை போல மெதுவாக அணைந்து போனது. திடீர் இருட்டு. நெருப்பு மறைந்த மறுகணம் திலீப், சோபனா, ராமநாதன், சண்முகநாதன் என அனைவரும் பதற்றத்துடன் தங்கள் மொபைல்களை எடுத்து அவசரமாக டார்ச்சை அடித்து பார்த்தனர். அவர்களின் மொபைல் டார்ச் வெளிச்சம் எதிரே இருந்த இருளுக்குள் கத்தி சண்டை போட்ட பொழுது ஆஜானுபாகுவாக 7 அடி உயரத்தில் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு உருவம் நின்று கொண்டிருந்ததை அனைவரும் பார்த்தார்கள். தலைவிரி கோலமாக அதன் கண்கள் இருட்டில் மினுக்க ஒருவித பிசாசுத்தனமான தோற்றம். உமையால் மற்றும் விசாலாட்சி இருவரும் அந்த உருவத்தை கண்டவுடன் ஐயோ என்று உச்சஸ்தாதியில் பீதியுடன் கிரீச்சிட்டனர். டிரைவர் உட்பட மற்றவர்கள் சிந்தனையோட்டம் தடுமாறி மூர்ச்சையாகும் நிலைமையில் இருந்தார்கள். காட்டுமுனி கதைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருந்த சோபனா கார் பஞ்சரான இடம், பாழடைந்த கோவில், நெகட்டிவ் வைப்ஸ், இப்பொழுது காணும் உருவம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து பார்த்தாள். இது நிச்சயம் அவள் கேட்டிருந்த கதைகளில் வரும் காட்டு முனிகளில் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டாள். காரை எடுத்துக்கொண்டு கிளம்புவதற்கு எந்த வழியும் இல்லை. 2 கார்களும் பஞ்சர். சோபனா நடுங்கி போயிருந்தவர்களை நோக்கி சத்தமிட்டாள். எல்லாரும் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேஞ்சர், வாங்க ஓடிடலாம். 2 குடும்ப உறுப்பினர்களும் ஓடுவதற்கு தயாராக எதிர்புறமாக திரும்பினார்கள். ஆனால் அவர்கள் ஓடாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றார்கள். ஏனென்றால் ரோட்டின் மறுமுனையில் இருந்தும், அதாவது அவர்கள் வந்த திசையிலிருந்து கலவையான சத்தங்கள் கேட்டன. பெரியவர் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த சங்கு, சேமக்கலம், எக்காலம், சீழ்கை போன்ற பல்வேறு இசைக்கருவிகளின் அவசகுணமான சத்தங்கள். சோபனா மைண்ட் வாய்ஸ், காட்டுக்குள்ள எவன்டா அவ ஆர்கெஸ்ட்ரா நடத்துறது? சத்தங்கள் மெல்ல மெல்ல அவர்களை நெருங்க ஆரம்பித்தன. 2 குடும்பத்தினரும் ஓட முடியாமல் நடுரோட்டில் நிறுத்தப்பட்ட பொம்மைகளாக 2 பக்கமும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தனர். சங்கு சத்தம் இறுதி ஊர்வலத்தில் ஊதுவது போலன்றி தொண்டை அடைத்த ஒரு ஓலம் போல் காற்றில் நீந்தி வந்தது. சேமக்கலம், சேக்கண்டி அடிக்கும் சத்தம் தாளத்துக்கு ஏற்ப இல்லாமல் யாரோ ஒரு உலக தகட்டை ஆவேசமாக கீறுவது போல சீரற்று ஒலித்தது. எக்கால சத்தம் ஸ்பீக்கரில் கேட்பது போல் தடதடவென அதிர்ந்தது. எல்லாவற்றிற்கும் இடைப்பட்ட கேப்பில் சீழ்கை ஒலி. யாரோ ஒருவர் விளையாட்டாக அல்லாமல் மிருக வெறியை கட்டுப்படுத்த முடியாமல் வெளியேற்றும் சத்தம் போல் இருந்தது. சத்தங்கள் அனைத்தும் இணைந்து ஒரு பயங்கரமான கலவையாக உருமாறி இருட்டை உடைத்துக் கொண்டு அவர்களை நோக்கி வந்தன. சத்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி 100 அடி இடைவெளியில் எதிர்பக்க இருட்டுக்குள் இருந்தது போலவே முன்பக்கமும் உக்கிரமான 4 உருவங்கள் தென்பட்டன. தலைவிரி கோலத்துடன் ஆஜானுபாகுவான பேயுருவங்கள். ராமநாதன் மற்றும் சண்முகநாதன் கண்களில் சில நொடிகளுக்கு முன்பிருந்த போட்டி, கோபம், ஆணவம் அனைத்தும் மறைந்து இப்பொழுது ஒரே ஒரு உணர்வு மட்டுமே மிஞ்சி இருந்தது, பேரச்சம். வழியை மறித்தபடி நின்ற 5 முனிகளும் தங்கள் மீதான ஒட்டுமொத்த மனித பார்வையையும் உறிஞ்சுவது போல அதிகாரமாய் நின்றிருந்தன. ஆர்கெஸ்ட்ரா சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக ஓய்ந்தது. அனைவரும் வீதியில் உறைந்து போயிருந்தனர். அவர்களின் கால்கள் தரையில் ஆழ பதிந்து விட்ட மாதிரி நகர மறுத்தன. அந்த பேரச்சத்தின் மத்தியில் முதலில் சுதாரித்தவள் சோபனாதான். ஆபத்து, எஸ்கேப், ஓடுங்க! பயத்தினால் அவள் குரல் தொண்டைக்குள் அடைத்தது. அவளிட்ட கூக்குரல் மற்ற எல்லோரையும் உரைநிலையிலிருந்து வெளிக்கொணர்ந்தது. சிந்தித்து முடிவெடுக்கும் சூழ்நிலை அல்ல, அனிச்சையாக தப்பிக்க நினைக்கும் மரண பயம். அனைவரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக சிதறி ஓடினார்கள். சண்முகநாதனும் திரும்பிய திசையில் ஓட, சோபனாவும் அவர் பின்னாலேயே ஓடினாள். அவர்கள் தெற்கு பக்கம் இருந்த காட்டு புதர்களுக்குள் பாய்ந்தனர்.
ராமநாதனுக்கும் யார் எங்கே ஓடுகிறார்கள் என்று பார்க்க நேரமில்லை. எல்லாரும் வாங்க என்று கத்தியபடியே வடக்கு பக்கம் இருந்த இருட்டுக்குள் வேகமாக நுழைந்தார். திலீப்பும் அந்த பக்கமாக ஓடினான். விசாலாட்சியும் உமையாலும் 2 கார்களுக்கு இடது பக்கமாக சாலை ஓரத்து பனை மரங்களை நோக்கி ஓடினார்கள். டிரைவர் வள்ளியப்பன் மட்டும் ஒரு நொடி தாமதித்து எந்த பக்கம் ஓடுவதென்று தெரியாமல் நடுநடுங்கி முழித்தபடி நின்றான். மூர்க்கத்தனமான உருமல் சத்தம். முனிக்கு எதிரே நின்றால் நிச்சயம் ஆபத்து என்பதை உணர்ந்தவன் ஐயோ என்று சத்தமிட்டபடியே ஏதோ ஒரு பக்கம் ஓடினான். சோபனாவும் சண்முகநாதனும் அந்த பொட்டல் காட்டின் முள்புதர்கள் மற்றும் காய்ந்த செடிகளின் ஊடே மூச்சிறைக்க ஓடினார்கள். இருளின் அடர்த்தி கண்ணுக்கு எதிரே இருந்த எல்லாவற்றையும் விழுங்கிவிட அவர்களின் கால்களுக்கு கீழே இருந்த ஒற்றையடி பாதை தெளிவில்லாமல் இருந்தது. முன்னால் ஓடிக்கொண்டிருந்த சண்முகநாதனின் பாதம் ஏதோ ஒரு வேரிலோ கல்லிலோ இடர அவர் ஆ என்ற அலறலுடன் தடுக்கி மண்ணில் குப்புற விழுந்தார். மீசையில் மண் ஒட்டியது. அவரது கைகள் முள்ளில் குத்தி சிராய்த்தன. சரியாக அவர் பின்னாலேயே வந்த சோபனா பதறினாள். ஐயோ மாமா, பாத்து! கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் அருகில் நின்று தன் கையை நீட்டி சண்முகநாதனின் கையை பிடித்து எழுப்ப முயற்சித்தாள். சண்முகநாதன் இது கௌரவம் பார்க்கும் நேரம் அல்ல என்பதை புரிந்து கொண்டு சட்டென அவளது கையை பிடித்து எழும்பினார். வாங்க மாமா என்று சோபனா முன்னால் ஓட அவரும் பின்தொடர்ந்தார். சற்று தூரத்தில் சோபனா முன்னரே பார்த்திருந்த பாழடைந்த அந்த கோவில் சுவர் மங்கலாக தெரிந்தது. மாமா, அங்க அந்த சுவருக்கு பின்னாடி வாங்க என்று சத்தமிட்டாள். அவள் வழி நடத்த இருவரும் முட்கள் குத்தியதையும் பொருட்படுத்தாமல் ஓடி அந்த பாழடைந்த கல் சுவரை அடைந்தனர். சுவரின் ஓரத்தில் இருந்த ஒரு பெரிய முருங்கை மரத்தின் கீழ் இருவரும் சாய்ந்து சுவருக்கு பின்னால் ஒளிந்து நின்றனர். வடக்கு பக்கம் அடர்ந்த இருளுக்குள் பாய்ந்த ராமநாதனும் திலீப்பும் காட்டு புதர்களுக்குள் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருந்தனர். திலீப் இருளின் அடர்த்தியால் தடுமாறினான். நகரத்திலேயே வளர்ந்தவன். மேடு எது பள்ளம் எது புரியவில்லை. எங்கே ஓடுவதென்று தெரியாமல் நின்றே விட்டான். பாக்கெட்டுக்குள் கையை விட்டு டார்ச் அடிப்பதற்காக மொபைலை துளாவினான். பின்னால் திரும்பி பார்த்த ராமநாதன் திலீப் நடுங்கி நிற்பதை கண்டதும் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. அந்த டென்ஷனான சூழ்நிலையில் அவன் எதிரி குடும்பத்து பையன், முரண்டு பிடிக்கும் மருமகன் என்ற எந்த பாகுபாடும் தெரியவில்லை. இயல்பாக கொஞ்சோண்டு இருந்த மனித நேயம் தலை தூக்கியது. வாடா என்று கர்ஜித்த ராமநாதன் வேகமாக திரும்பி ஓடி வந்து திலீப்பின் கையை பிடித்து கொண்டார். தன் வலிமையான பிடியில் அவனை இழுத்து கொண்டு மீண்டும் ஓட ஆரம்பித்தார். அந்த வனாந்தரத்தில் காடு மேடு கல் முள் என எதுவுமே அவர்களுக்கு தடையாக தெரியவில்லை. டவுனிலேயே வளர்ந்த திலீப் தடுமாற ராமநாதன் அவனது வேகத்திற்கு அட்ஜஸ்ட் செய்து அவனை இழுத்து கொண்டு முன்னேறினார். திலீப்புக்கு உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான உணர்வு. வயதானவர், அதுவும் எதிரி வேறு, நமக்காக உயிரை பணயம் வச்சு இழுத்துக்கிட்டு ஓடுகிறாரே என்ற ஈகோ தலை தூக்கினாலும் மரண பயம் ஈகோவை அமுக்கி இருந்தது. அந்த நெருக்கடியில் பகை, போட்டி, பழிவாங்கல் என்ற அற்ப உணர்வுகள் எதுவும் எழவில்லை. உயிர் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருந்தது. தூரத்தில் எங்கோ மங்கலாக நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஒற்றை ஒளியின் நம்பிக்கையை நோக்கி இருவரும் ஓடினார்கள். கொஞ்ச தூரத்தில் ஒரு பெரிய வேப்பமரம் தெரிய அதன் பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். இருவரும் ஏகபோகத்துக்கு மூச்சு வாங்கினார்கள். ஒருவரையொருவர் நேரடியாக பார்த்து கொள்வதை தவிர்த்தனர். ராமநாதன் மெதுவாக பின்னால் திரும்பி பார்த்தார். அப்பொழுதுதான் அது ஒரு சுடுகாடு என்பதை புரிந்து கொண்டார். ரொம்ப நல்ல சகுனம். இருப்பினும் ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று தனக்கு தானே சமாதானம் செய்து கொண்டார். திலீப், மாமா என்று மெதுவாக அழைத்தான். ராமநாதன் அவனை பார்க்க, நாம 2 பேர் மட்டும்தான் வந்திருக்கோம், மற்றவங்களை காணல என்றான். அப்பொழுதுதான் இருவரும் மட்டுமே ஓடி வந்திருக்கிறோம் என்ற உண்மை அவருக்கே உரைத்தது. மத்த எல்லாரும் எங்க? ராமநாதன் பதட்டமாக சுற்றிலும் எட்டி பார்த்தார். நடு ரோட்டில் ஆஜானுபாகுவாக தெரிந்த உருவங்களை தவிர வேறு எதுவுமே சரியாக தெரியவில்லை. பதட்டம் பாய்சன் மாதிரி அவர் உடம்பெல்லாம் பரவியது. பதட்டப்படாதீங்க, எல்லாரும் எங்கேயாவது ஆளுக்கு ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சிருப்பாங்க, பொறுமையா வெயிட் பண்ணுவோம் என்றான் திலீப். அதே நேரம் விசாலாட்சியும் உமையாலும் தங்களால் முடிந்த வேகத்தில் காரின் இடது பக்கமாக இருந்த பனை மரங்களின் கூட்டத்தை நோக்கி ஓடினார்கள். ஒருத்தி பீரோ மாதிரியும் மற்றொருத்தி சிலிண்டர் மாதிரியும் இருந்ததால் வேகமாக ஓட முடியவில்லை. பாடி ஷேமிங் என்று கோபப்பட வேண்டாம். திகிலான சூழ்நிலை என்பதால் வர்ணிப்பு செலவை மிச்சப்படுத்த வந்த சொற்பிரயோகம். பனைமரங்களுக்கு மறுபக்கமாக தண்ணீரின் சலசலப்பு கேட்டது. இருவரும் பனைமரங்கள் அருகே சென்று பார்க்க அதற்கு பின் பக்கமாக சிறிய குளம் போல் தண்ணீர் தேங்கி இருந்தது. ஆளுக்கு ஒரு பனைமரத்தின் பின்னால் நின்றபடி மூச்சு வாங்க ரோட்டை திரும்பி பார்த்தார்கள். விசாலாட்சி பதட்டத்தில் துள்ளி குதித்தாள். ஐயோ, மத்தவங்களாம் கூட வரலையே, எங்க போனாங்க? என்னங்க எல்லாரும் எங்க? உமையால் கத்த விசாலாட்சி அவள் வாயை பட்டென்று பொத்தினாள்.
எல்லாரும் ஓடி அங்கங்க ஒளிஞ்சிருப்பாங்க. நீங்க கத்தி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு காமிச்சு கொடுத்துறாதீங்க. இதற்கிடையே டிரைவர் அடித்து பிடித்து உருண்டு புரண்டு எழுந்து ஓடினான். அல்லா அல்லா, என்னை காப்பாத்து, நாகூர் தர்காவுக்கு வந்து ஜியாரத் செய்றேன் என்று வள்ளியப்பன் என்கிற வஹாப் இறைவனை உதவிக்கு கூப்பிட்டபடி ஓடினான். எந்த திசையில் ஓடுகிறோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. வெவ்வேறு திசைகளில் ஒளிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பதைப்பதைப்புடன் இருட்டில் அந்த உருவங்களை கூர்ந்து நோக்கினர். நடுரோட்டின் இருபுறமும் நின்றிருந்த அந்த பயங்கரமான உருவங்கள் ஆடாமல் அசையாமல் கரிய சிலைகள் போல அதே இடத்தில் நின்றிருந்தன. அவை வெறும் புகை அல்லது ஸ்தூலமற்ற ஆவி உருவங்களாக இல்லை. தசைகளும் எலும்புகளும் நிறைந்த பிரம்மாண்டமான மனித உருவங்களைப் போலவே காட்சளித்தன. ஆனால் இயற்கைக்கு முரணான பயங்கரத்துடன். இருள் அவற்றின் தோற்றத்தை மறைக்கவில்லை, மாறாக அந்த நிழற்படையின் பயங்கரத்தை இரட்டிப்பாக்கியது. அந்த உருவங்கள் அனைத்தும் சராசரி மனித உயரத்தை மிஞ்சியிருந்தன. ஒவ்வொரு முனியின் கைகளிலும் ஆயுதங்கள் மாதிரி ஏதோ இருந்தன. அறிவால் கனமான குண்டாந்தடி போல அந்த ஆயுதங்களின் நிழல் விளிம்புகள் தெரிந்தன. திடகாத்திரமான அகண்ட புஜங்களும் வலிமையான உறுதியான மார்புகளும் தசைப்பிடிப்பான தோற்றமும் தெரிந்தது. சண்முகநாதனுக்கு சிறுவயது கிராமிய அச்சம் தலை தூக்கியது. ஏனென்றால் அவற்றை பார்ப்பதற்கு சிறுவயதில் அவர் கிராமத்தில் இரவு நேரங்களில் இருட்டுக்குள் பார்த்த ஐயனார் மற்றும் கருப்பண்ணசாமி சிலைகளின் அச்சம் கலந்த கம்பீரம் நினைவுக்கு வந்தது. முனிகளின் ஆர்கெஸ்ட்ரா முழுமையாக அமைதியாக இருந்தது. கண்ணு கெட்டிய தூரம் வரை ஒரு பொட்டு சத்தம் இல்லை. இந்த ஆழ்ந்த அமைதி சத்தத்தை விட கொடிய அச்சுறுத்தல். கோவில் சுவருக்கு பின்னால் இருந்து எட்டி பார்த்த சண்முகநாதன் அருகில் இருந்த சோபனாவை திரும்பி பார்த்தார். பயத்தில் எச்சிலை முழுங்கியபடியே தன் சந்தேகத்தை குரலை தாழ்த்தி கேட்டார். சோபனா, ஒரு வேளை இதெல்லாம் மனுஷங்களாதான் இருக்குமோ? எவனாவது திருட்டு பையதான் இந்த கோவிட் டைம்ல கொள்ளையடிக்க இந்த மாதிரி வேஷத்தை போட்டு வந்திருக்கானோ? சோபனா யோசித்தபடி உதட்டை பிதுக்கினாள். இல்ல மாமா, இருக்காது. ரோட்ல நிக்கிற ஆசாமிகளை பாருங்க, ஒவ்வொன்றும் 7 அடி உயரம் இருக்கும் போல இருக்கு. மனுஷங்க மாதிரியே தெரியல. இவங்க வர்றதுக்கு முன்னால அந்த நெருப்பெல்லாம் பறந்துச்சே, அது நிச்சயமா ட்ரோன் மாதிரி தெரியல. காத்துல ராக்கெட் மாதிரி மேலே எழும்பி அப்படியே கீழே இறங்கிச்சு. நான் நிறைய முனிக்கதைகள் படிச்சிருக்கேன். ஒருவேளை அது மாதிரி தான் ஏதாவது இருக்குமோன்னு எனக்கு தோணுது. எனக்கும் அதுதான் தோணுச்சு என்றார் ராமநாதன் திலீப்பை பார்த்து. திலீப்பின் கை கால்கள் நொடுங்கிக் கொண்டிருந்தன. அம்மாவும் அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு தெரியலையே, இப்ப என்ன பண்றது? அவனது குரல் கம்மியது. இதே சமயம் விசாலாட்சி தன் புடவை தலைப்பால் முகத்தை அழுத்தி துரைத்து கொண்டே, வேற என்ன பண்றது, போன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் என்றாள். உமையால் பதறினாள். வல்லடிக்காரா, எங்க குடும்பத்தை காப்பாத்துப்பா, பிள்ளைங்க எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ சாமி. விசாலம் தன் போனை எடுத்து சண்முகநாதன் நம்பருக்கு கால் செய்தாள். ச்சே, எமர்ஜென்சி கால்னு வருது, சிக்னலே இல்ல என்றான் டிரைவர் வஹாப் எரிச்சலுடன். சம்பவ இடத்திலிருந்து சுமார் 200 அடி தூரத்தில் ஒரு மணல் மேட்டுக்கு பின்னால் குப்புற படுத்து கிடந்த டிரைவர் வஹாப், ஹே அல்லா, தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேனே என்று முணுமுணுத்து தலையை மண்ணில் முட்டிக்கொண்டான். ஐயோ ஐயோ, ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு கடவுச்சுக்கதன் சைஸ்ல இருக்குதுங்களே. அந்த சூழலின் இயலாமை அவர்கள் அனைவரையும் கடுமையாக தாக்கியது. சோபனாவுக்கு அந்த குளிரிலும் வேர்வை சுரப்பிகள் ஓவர் டைம் வேலை செய்ய ரோட்டில் ஏதாவது நகர்வு இருக்கிறதா என்று பார்த்தபடியே கிசுகிசுத்தாள். மாமா, முனிகளை பத்தி உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எல்லாம் சின்ன வயசுல கேள்விப்பட்டதுதாமா. முன்னாலெல்லாம் ஒரு கிராமத்தையே இரவு நேரங்களை காப்பவர் தான் இந்த முனி. துஷ்ட சக்திகளை அழியோடு ஒழிச்சு கட்டுற பொறுப்பு இவருடையது. முனிகள் வழக்கமா நள்ளிரவு 12 மணிக்கு மேல 5 மணிக்குள்ள ஊர்வலம் வரும். சராசரி மனுஷங்க உயரத்தை விட அதிகமா இருக்கும். கண்ணெல்லாம் பஸ்ஸோட ஹெட்லைட் மாதிரி நெருப்பு போல பிரகாசிக்கும். முனி ஓட்டத்துக்கு நேரா யார் வந்தாலும் அடிச்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல காலில் விழுந்து மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சுனா பரிதாபப்பட்டு விட்டுட்டு போற முனிகளும் உண்டு. முனிகள்லயே நல்ல முனிகளும் உண்டு, கெட்ட முனிகளும் உண்டு. ஆனா பெரும்பாலும் எல்லாமே கோபக்கார முனிகள் தான். முன்னாலெல்லாம் ஊர்கள்ல முனிகளுக்கு கோவில் இருந்துச்சு, அது கும்பிட்ட ஜனங்களும் இருந்தாங்க. இப்ப யாருமா அதெல்லாம் கவனிக்கிறா? எல்லாம் பாப்புலரான தெய்வங்களை மட்டும்தான் கும்பிடுறாங்க. இந்த கோவில் கூட பாக்குறதுக்கு முனி கோவில் மாதிரி தான் இருக்கு. அதே நேரம் ராமநாதன் சொல்லி முடித்ததும் திலீப் ஓஹோ என்று தலையாட்டினான். அனைவரும் எட்டி பார்க்க எல்லாம் ரோட்டில் நின்ற இடத்திலேயே நிழற்படை போல் நின்றிருந்தன. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்படியே காலையில வரைக்கும் ஓட்டிட்டோம்னா எந்த பிரச்சனையும் வராது. முனி ஓட்டத்துக்கு முன்னால போனாதான் ஆபத்துன்னு சொல்றீங்க, கரெக்டா என்று திலீப் கேட்க, அதற்கு ராமநாதன் தெரியல, இருக்கலாம், நான் கேள்விப்பட்டதை சொன்னேன்.
முனிகளை கோவப்படுத்தினா விரட்டி விரட்டி அடிச்சு ரத்தம் கக்க வைக்கிறதும் நடந்திருக்கு. சோபனா, என்ன மாமா அப்படியும் சொல்றீங்க இப்படியும் சொல்றீங்க, இப்ப என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ரொம்ப நேரத்துக்கு இப்படியே அதுங்க நின்னுக்கிட்டு இருக்க போறதில்ல, என்னமோ நடக்க போகுது என்றாள் விசாலாட்சி. திடீரென உமையால் ரோட்டில் நின்றிருந்த காரை பார்த்து வாயை பொத்திக் கொண்டு அழுதாள். சம்பவம் நடக்கும்போது பானுமதி காருக்குள்ள பாட்டு கேட்டுட்டு இருந்தா. அப்படியே தூங்கிருப்பான்னு நினைக்கிறேன். நாம ஓடும்போது அவ வந்த மாதிரி தெரியல. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, காருக்குள்ளதான் இருக்கணும் என்று நெஞ்சை பிடித்து அழுதபடி சொல்ல விசாலாட்சி திடுக்கிட்டு திரும்பி காரை பார்த்தாள். அதே நேரம் கார் கதவை திறந்து கொண்டு பானுமதி வெளியே இறங்கி கொட்டாவி விட்டு கைகளை உயர்த்தி சோம்பல் முறித்தாள். எல்லாரும் எங்க போனீங்க என்று அவள் கேட்க ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த அனைவரும் உச்சபட்சமாக திடுக்கிட்டார்கள். அவள் காருக்குள்ளேயே இருந்த விஷயம் அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு தெரிய வந்தது. சுற்றிலும் நின்றிருந்த உருவங்களை பார்த்து பானுமதி, ஆமா யார் நீங்க என்று கேட்க அதுவரை அமைதியாக இருந்த ஆர்கெஸ்ட்ரா மறுபடியும் கேட்க ஆரம்பித்தது. பானுமதிக்கு முன்னால் இருட்டில் நின்றிருந்த 4 உருவங்கள் போக எக்ஸ்ட்ராவாக ஒரு உருவம் இருந்ததை யாரும் கவனிக்கவில்லை. பானுமதி அலட்சியமாக, ஹலோ யார் நீங்க, ராத்திரி நேரத்துல இப்படி வேஷம் போட்டு வந்து நிக்கிறீங்க என்று கேட்க சென்னையில் கடவுள் வேஷம் போட்டு பிச்சை எடுப்பவர்களை பார்த்த ஞாபகத்தில் கேட்டாள். அந்த திகிலான சூழ்நிலையிலும் கடுப்பை அடக்க முடியாமல் திலீப் ராமநாதனை பார்த்து, மாமா சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பொண்ணுக்கும் அறிவே இல்ல என்றான். ராமநாதன் எரிச்சலில் அவனை பார்க்க அவன் வேறு பக்கம் திரும்பி கொண்டான். முனிகளின் ஆர்கெஸ்ட்ரா சத்தம் மீண்டும் உக்கிரமாக ஒலிக்க ஆரம்பித்தது. பானுமதிக்கு இப்பொழுதுதான் அந்த பிரம்மாண்டமான உருவங்களை பார்த்து பயம் தொற்றியது. அப்பா, அம்மா, அக்கா, எல்லாரும் எங்க போனீங்க என்று பானுமதி கத்தினாள். அவள் குரல் கேட்டதும் சிலை போல் நின்றிருந்த முனிகளின் கரிய உருவங்களில் அசைவு தெரிந்தது. ஒரு கணத்தில் அவற்றின் கவனம் முழுவதும் பானுமதி மீது திரும்பியது. ஒளிந்து நின்று பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் உச்சகட்ட பீதி தொற்றிக் கொண்டது. பனை மரங்களின் பின்னால் இருந்து உமையாலும் விசாலாட்சியும் ஐயோ என்று அலறினார்கள். கோவில் சுவருக்கு பின்னால் சோபனா நெஞ்சில் அடித்துக் கொண்டு ஐயோ என் தங்கச்சி என்று கத்தியபடி மறைந்திருந்த இடத்தை விட்டு வெளியே ஓடத் தொடங்கினாள். சண்முகநாதன் அவள் கையை பிடித்து தடுக்க பார்த்தார். ஷோபி நில்லுமா. சோபனா கையை விடுவித்துக் கொள்ள முயற்சித்து தங்கச்சி மாமா என்று கண்ணீருடன் இருளில் கை நீட்டி கதறினாள். சண்முகநாதன் பதறி, புரியுதுமா, ஆனா கொஞ்சம் பொறுமையா இரு என்று மீண்டும் அவளை பிடித்திழுத்தார். வடக்கு பக்கம் ஒளிந்திருந்த ராமநாதன் பானுமதி இருந்த திசையை நோக்கி உரத்த குரலில் கத்தினார். பானு, மறுபடியும் காருக்குள்ள ஓடிடு, கதவை பூட்டு. விசாலாட்சியும் உமையாலும் அதே சமயம் இங்க ஓடி வந்துருமா, இந்த பக்கம் ஓடிவா என்று அலறினர். எல்லா பக்கமும் இருந்தும் கூக்குரல்கள். பானுமதிக்கு அவளுடைய அப்பா, அம்மா, அக்கா எல்லோரும் பக்கத்தில் எங்கோ இருட்டில் இருந்து கத்துவது கேட்டது. ஆனால் எங்கே இருக்கிறார்கள், என்ன நடக்கிறது என்றுதான் அவளுக்கு சிறிதும் புரியவில்லை. தனக்கு ஏதோ ஆபத்து என்று மட்டும் நிச்சயமாக புரிந்தது. எந்த பக்கம் ஓடலாம் என்று யோசிப்பதற்கு முன்பே முன்பக்கம் நின்றிருந்த உருவங்கள் நிதானமாக அவளை நோக்கி முன்னேற ஆரம்பித்தன. அவற்றின் கையில் இருந்த அரிவாள் போன்ற ஆயுதங்களின் மங்கலான நிழல் இருட்டில் எல்லோருக்கும் தெரிந்தது. சுற்றிலும் இருட்டாக இருந்ததால் பானுமதி முடிவெடுத்து சடாரென ஓடி கார் கதவை திறந்து உள்ளுக்குள் புகுந்து கண்ணாடியை வேகமாக ஏற்றிவிட்டு கொண்டாள். அவள் ஓடி காருக்குள் நுழைந்த அதே சமயம் சோபனாவுக்கு சற்று முன் சண்முகநாதன் சொன்ன முனிகள் பற்றிய ஒரு விஷயம் மின்னல் போல் ஞாபகத்துக்கு வந்தது. அவள் உடனடியாக முழங்காலிட்டு மண்ணில் முட்டிக்கால் போட்டு அவர்களை நோக்கி கும்பிட்டாள். சாமி, அந்த சின்ன புள்ளைய ஒன்னும் செஞ்சிடாதீங்க, மன்னிச்சு விட்டுருங்க என்று சத்தம் போட்டு கதறினாள். மறுபக்கம் விசாலாட்சியும் உமையாலும் வல்லடிக்காரா காப்பாத்துப்பா என்று அழுதபடி அதே போல கெஞ்சி கொண்டிருந்தனர். 5 உருவங்களில் ஒன்று தாய்க்குலங்கள் கதறும் பொழுது அந்த பக்கம் திரும்பி பார்த்தது. அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கெஞ்சிக் கொண்டிருக்கையில் முன்பக்கம் நின்றிருந்த கொல்லிவாய் முனி சட்டென்று திரும்பி கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தது. காரை நோக்கி சென்று கொண்டிருந்த மற்ற முனிகளும் ஒரு நொடி அப்படியே நின்றனர். ஆர்கெஸ்ட்ரா இசை மட்டும் தொடர்ந்து கொண்டிருந்தது. அடுத்த வினாடி அவை கொல்லிவாய் முனியை பின்தொடர்ந்து கோவிலின் திசையை நோக்கி இருட்டுக்குள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. கார் பக்கம் போகாமல் கார்களை தவிர்த்து விட்டு சற்று தள்ளியே நடந்து சென்றன. அனைவருக்கும் என்ன நடக்கிறதென்று புரியவில்லை. தங்கள் வேண்டுதலா அல்லது வேறு ஏதோ காரணத்தாலா முனிகள் விலகி செல்கின்றன என்ற குழப்பத்துடன் அனைவரும் திகிலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். எல்லா முனிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இருட்டுக்குள் இருந்த கோவில் வாசலை நோக்கி சென்று கோவிலுக்குள் நுழைந்து மறைந்தன. ஆர்கெஸ்ட்ரா சத்தமும் நின்றது. ரோடு மீண்டும் அமைதியில் மூழ்கியது.
சோபனா கிசுகிசுத்தாள். முதல்ல நம்ம முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு தானே நின்னுட்டு இருந்துச்சு, இப்ப 5 போகுது பாத்தீங்களா? மாமா, அத கவனிச்சிங்களா? முதல்ல நம்ம முன்னால ஒண்ணு பின்னால 3 தானே நின்னுட்டு இருந்துச்சு, இப்ப 5 போகுது பாத்தீங்களா? இல்லம்மா, சரியா கவனிக்கலையே என்றார் சண்முகநாதன். வினாடி முள் திக் திடுக் திக் என்று ஓடிக்கொண்டிருக்க மேற்கொண்டு எந்த சம்பவமும் நடக்கவில்லை. கோவிலுக்குள் மூழ்கி போன ஆர்கெஸ்ட்ரா சத்தம் அதன் பிறகு ஒரு முறை கூட எழவில்லை. பனைமரத்தின் பின்னால் இருந்து உமையால் நடுங்கும் கைகளால் விசாலாட்சியை பிடித்து கொண்டாள். சுடுகாட்டின் மரங்களுக்கு பின்னால் இருந்து ராமநாதன் மெல்லிய குரலில் தன் பதட்டத்தை அடக்கியபடியே ஒரே ஒரு முறை சத்தமிட்டார். பானு, காருக்குள்ளேயே இருமா, நாங்க சொல்ற வர வெளியில வந்துராத. பானுவுக்கு அவர் சொன்னது நன்றாகவே கேட்டது. சரிப்பா என்றாள். கோவிலுக்குள் போன ஜீவராசிகள் வெளியே வந்த மாதிரி தெரியவில்லை. மாமா, நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை இது நல்ல முடிகளோ என்று திலீப் கேட்க ராமநாதன், தெரியல, இருக்கலாம். கோவில் சுவருக்கு பின்னால் இருந்த சோபனா அருகில் இருந்த சண்முகநாதனை நோக்கி மறுபடியும் கிசுகிசுத்தாள். மாமா, இதான் சரியான சந்தர்ப்பம். முனிகள் உள்ள போயிருக்கு, நைசா கார் டயரை மாத்தி இங்கிருந்து கிளம்பிடலாம். சண்முகநாதனுக்கு அவள் சொன்னது சரிதான் என்று தோன்றியது. கரெக்ட் தான் என்றார். சுற்றிலும் ஒரு முறை பார்த்துவிட்டு சம்பவக்காரர்கள் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு, அடே டிரைவரு, எங்கடா இருக்க என்று குத்து மதிப்பாக சத்தமிட்டு கேட்டார். 2வது முறை அவர் கேட்டதும் சாலைக்கு மறுபக்கம் இருந்த மணல் மேட்டுக்கு பின்னால் இருந்து வள்ளியப்பன் என்ற வஹாப்பின் குரல் பயத்தால் நலிவடைந்து கேட்டது. சார், ரோட்டுக்கு அந்தாண்ட ஒரு மண்ணு மேட்டுக்கு பின்னால இருக்கேன். சண்முகநாதன், டேய், நான் சொல்றத மட்டும் கேளு. நைஸா சத்தம் போடாம வந்து கார் டயரை மட்டும் மாத்திரு. எங்களுக்கு கோவில் வாசலை இங்க இருந்து பார்க்க முடியாது. உன்னால பார்க்க முடியும்ல, நீ நினைச்சா மாத்திடலாம். வஹாப் அழாத குறையாக, சார், எப்படி சார் இந்த சிச்சுவேஷன்ல மாத்துறது? அதுங்க உள்ளதான் இருக்குதுங்க என்று கெஞ்சினான். அதே நேரம் சுடுகாட்டில் இருந்து திலீப்பின் குரல், ஏய், அப்பா சொல்றது கரெக்ட் தான். கிட்டத்தட்ட 5 நிமிஷமா எந்த சவுண்டும் இல்ல. இந்த நேரத்துக்கு டயரை மாத்தியே இருக்கலாம். எல்லாரும் ஒரே கார்ல கிளம்பிடலாம். இங்க இருந்து கிளம்புனாதான் நமக்கு விமோச்சனம். டிரைவர் வஹாப்புக்கும் அதுதான் சரி என்று தோன்றியது. உயிரை கையில் பிடித்தபடி மெதுவாக மணல் மேட்டை விட்டு எட்டி பார்த்தான். கண்ணு கெட்டிய தூரம் வரை எந்த உருவங்களும் தெரியவில்லை. அவன் நைஸாக அடிமேல் அடி வைத்து கோவிலில் இருந்து பார்வையை விலக்காமல் காரை நெருங்கினான். ரொம்ப சத்தமிட்டு பேசினால் முனிகளுக்கு கேட்டுவிடும் என்ற பயத்தில் தேவைக்கு மட்டும் பேசினார்கள். உமையாலும் விசாலாட்சியும் கோவில் வாசலை பார்த்து கொண்டே இருந்தார்கள். கார் ஹெட்லைட் வெளிச்சம் இன்னும் அடித்துக் கொண்டிருந்ததால் வாசல் ஓரளவுக்கு தெரிந்தது. காருக்குள் இருந்த பானுமதி நெருங்கி வந்த டிரைவரை கவனித்தாள். அவள் காரை விட்டு இறங்க கதவை திறக்க முயற்சிக்க வஹா பதறி போய், பாப்பா வேண்டாம், உள்ளே இரு என்று கிசுகிசுத்தான். ஓடுகிற அவசரத்தில் எங்கேயோ வீல் ரச்சரை போட்டுவிட்டு ஓடினான். அது எங்கே என்று தேடிக் கொண்டிருந்தான். பானுமதி அவன் சொல்வது புரிந்தாலும் கதவை மூடவில்லை. அதற்கு பதிலாக தன் மொபைல் டார்ச்சை எடுத்து கதவை திறந்து வெளிச்சம் அடித்து காண்பித்தாள். ரெஞ்ச் ரோட்டின் ஓரமாக கிடந்தது. அதை எடுத்து டயரின் நட்டுகளை அவசரமாக கழட்ட ஆரம்பித்தான். சோபனா, விசாலாட்சி, உமையால், சண்முகநாதன், ராமநாதன் என அனைவரும் அந்த முனிகள் வந்துவிடக் கூடாது என்று மனதளவில் கதறினார்கள். வஹாப் நடுங்கும் கைகளால் ஜாக்கியை காரின் அடியில் வைக்கும் பொழுது அந்த பாழடைந்த கோவில் வாசல் மீண்டும் அவர்களை முறைப்பது போல ஒரு பிரம்மை. ஒரு நட்டை கழட்டி எடுப்பதற்குள் ஒரு யுகம் போலானது. அனைத்து நட்டுகளையும் கழட்டி பழைய பஞ்சர் டயரை வெளியே உருட்டினான். வஹாவுக்கு பயத்தில் ஓவராக கை நடுங்கி தடுமாற தடக் படக் என்று சத்தம். அனைவரும் பிபி எகிற காத்து கொண்டிருக்க திலீப், முடிச்சிட்டியா? வஹாப் பதிலளிக்காமல் அவசரமாக புதிய ஸ்டெப்னி டயரை எடுத்து ஆக்சில் ஹப்பில் சரியாக பொருத்த பானுமதி வெளிச்சம் காண்பித்தபடியே அவன் சார்பாக, இன்னும் இல்ல என்று சத்தமிட்டாள். டிரைவர் உடனடியாக நட்டுகளை திருப்பி இருக்க ஆரம்பித்தான். ஜாக்கியை மெதுவாக கீழே இறக்கி டயரை இறுதியாக தரையில் நிலைநிறுத்தி இருக்கப்பட்ட நட்டுகளை ஒரு முறை சரி பார்த்தான். பானுமதிக்கு வேலை முடிய போகிறது என்று தெரிந்ததும், முடிய போகுது, எல்லாம் ரெடியா இருங்க என்று கத்தினாள். அனைவரும் பரபரப்பாக தயாரானார்கள். பாழடைந்த கோவிலின் வாசல் இன்னும் அமைதியாகத்தான் இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் தாக்கு பிடித்தால் எஸ்கேப் ஆகிவிடலாம். இறுதியாக வஹாப் வியர்வையுடன் நிமிர்ந்தான். முடிஞ்சிருச்சு என்று அவன் பானுமதிக்கு சைகை காட்டினான். பானுமதி கண்கள் விரிய சந்தோஷ மூச்சுகள் விட்டு, எல்லாரும் வாங்க என்று கத்தினாள். அடுத்த நொடி மறைந்திருந்த அனைவரும் தடாபுடா என்று தலை தெறிக்க ஓடி வந்தார்கள். வஹாப் அவசரமாக டிரைவர் சீட்டில் போய் ஏறிக்கொண்டான். முதலில் வந்தது சோபனாவும் சண்முகநாதனும். சண்முகநாதன் முன் சீட்டில் ஏறிக்கொள்ள
சோபனா பின் சீட்டில் ஏறி பானுமதியை கட்டிக்கொண்டாள். அடுத்தது ஒவ்வொருவராக வந்து ஏறிக்கொள்ள வஹாப் நடுங்கும் கைகளால் சாவியை திருக ஃபார்ச்சுனர் என்ஜின் உயிர்ப்புடன் உரும்பியது. 7 சீட்டர் ஃபார்ச்சுனர் என்பதால் விசாலமும் உமையாலும் 2வது சீட்டில் ஏறிக்கொண்டு அட்ஜஸ்ட் செய்து உட்கார்ந்து கொள்ள ராமநாதனும் திலீப்பும் கடைசி சீட்டில் ஏறிக்கொண்டனர். ராமநாதன், முன்பக்கம் போக வேண்டாம், ரிவர்ஸ்லயே போ, வந்த வழியே போயிடலாம். அதற்கு சண்முகநாதன், ஆமா கரெக்ட் தான், முன்னால போகணும்னா அந்த கோவிலை தாண்டி தான் போகணும், பின்னாலே போயிடலாம். கார் ரிவர்ஸ் எடுக்க திலீப் ரிவர்ஸ் பார்த்து போ போ என்று கத்தினான். கார் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தது. சண்முகம் பொறுமை இழந்து சீறினார். ஏண்டா இவ்வளவு ஸ்லோவா போற? வஹாப் நடுங்கியபடி ஸ்டியரிங்கை பிடித்து ஆக்சிலேட்டர் பெடலை அழுத்தினான். சார், என்னமோ தெரியல, நான் ஆக்சிலேட்டர் கொடுக்கதான் செய்யறேன், ஆனா கார் வேகமா போக மாட்டேங்குது. சண்முகம் காரின் முன்னும் பின்னுமாக பார்த்தார். எதுவுமே இல்லை. சுமார் 1/4 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஃபார்ச்சுனர் கார் ரிவர்ஸ் கியர்லேயே மெதுவாக பயணித்தது. நடுஞ்சாலையில் விசாலமான இடம் வந்ததும் வஹாப் காரை நிறுத்தி முன்புறம் வருமாறு திருப்பினான். கார் வந்த வழியே கிளம்ப போன அந்த நொடியில் விசாலம் உச்சஸ்தாதியில் கத்தினாள். டிரைவர், காரை நிறுத்து! வஹாப் அதிர்ச்சியில் சடன் பிரேக் அடிக்க கார் குலுங்கி நின்றது. அனைவரும் அடுத்த ஆபத்து வந்து விட்டதோ என்ற பதற்றத்துடன் விசாலாட்சியை பார்த்தார்கள். விசாலாட்சி சண்முகநாதனை நோக்கி பரிதாபமாக பேசினாள். ஏங்க, நம்ம கார்ல அடிப்பட்ட ஒரு பெரியவரை ஏத்துனோமே, இந்த முனி பிரச்சனைகள்ல சுத்தமா அவரை மறந்தே போனோமே, அவரை அனாதையா அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு போறது நியாயமா? அவரையும் கூட்டிட்டு போயிடலாம். சண்முகநாதனுக்கு வந்தது பார் கோபம். வண்டை வண்டையாக வார்த்தைகள் உதித்தன. அதை அடக்கி கொண்டு பற்களை கடித்தபடி, ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இப்பதான் உசுர கையில புடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு வந்திருக்கோம், மறுபடியும் யாரு எவன்னு தெரியாத அந்த ஆளுக்காக அங்க திரும்ப போக சொல்றியே? விசாலாட்சி உறுதியாக நின்றாள். பெரியவர் ரொம்ப பாவம், நாம தான் அவர் மேல காரை ஏத்தி அடிச்சு இந்த ஆபத்துல கொண்டு வந்து தள்ளி இருக்கோம், அதுவும் ஒரு உசுறு தானே. பின் சீட்டில் இருந்த திலீப் எரிச்சலுடன், அம்மா, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அந்த ஆள் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கூட தெரியல, அப்பவே மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான், அவனுக்காக நாம எல்லாரும் இந்த ரிஸ்க் எடுக்கணுமா? விசாலாட்சியின் முகம் சிவந்தது. திலீப்பை பார்த்து சீறினாள். வாய மூர்ரா, உன் உசுறு மட்டும்தான் முக்கியமா? அடுத்தவங்க உசுரெல்லாம் முக்கியம் இல்லையா? அவரும் யாருக்காச்சும் அப்பாவா இருக்கலாம், அவருக்கும் உன்ன மாதிரி மகன் இருக்கலாம், இவங்கள மாதிரி மகள் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? எல்லோரும் மாத்தி மாத்தி சத்தமிட்டார்கள். கார் கண்ணாடி வழியாக வெளியே ரோட்டை பார்த்து கொண்டிருந்த வஹாப் அச்சத்தில் பதட்டமாக கத்தினான். ஐயோ, சீக்கிரமா பேசி ஒரு முடிவுக்கு வாங்களேன். சோபனா இடைமறித்தாள். அத்தை, நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது உங்க காருக்குள்ள பார்த்தேனே, பின் சீட்ல யாருமே இல்லையே. அதற்கு விசாலம், நீ சரியா பார்த்திருக்க மாட்ட, அவருக்காக தான் இந்த பாதையிலேயே வந்தோம், கடைசி சீட்ல தான் தூக்கி 2 பேரை வச்சாங்க, ஒருவேளை நாம் தாம் சரியாக பார்க்கவில்லையோ என்று நினைத்த சோபனா, அத்தை சொல்றது கரெக்ட் தான், நீங்க தான் அவர் மேல இடிச்சு தப்பு பண்ணிருக்கீங்க, அவரை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போறது உங்க பொறுப்பு தான், நீ காரை ஓட்டுப்பா. சண்முகநாதன் கொந்தளித்தார். எல்லாம் சரி, அந்தால எங்க வைப்பீங்க? இங்க நமக்கே இடம் இல்லையே. விசாலாட்சி பிடிவாதமாக தொடர்ந்தாள். இடம் இல்லாமலா போயிடும்? ஒருத்தர் முன் சீட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா அந்த பெரியவரை விட்டுட்டு போக கூடாது. அந்த பக்கம் மறுபடியும் போக யாருக்கும் பிடித்தமில்லை என்றாலும் விசாலாட்சியின் நியாயம், சோபனாவின் ஆதரவு என இரண்டும் சேர்ந்து கடைசியில் அவர்களை போக வைத்தது. சரி, வண்டியை எடு, அதான் சொல்லிட்டாங்கல்ல, பிராத்த இருந்தா உசுறு பழிச்சு வருவோம், இல்ல அங்கேயே செத்து தொலைவோம் என்று சண்முகநாதன் அனுமதி கொடுக்க வஹாப் பெருந்தயக்கத்துடன் மீண்டும் கோவில் பாதைக்கு காரை திருப்பினான். அனைவரும் திகில் படர்ந்த கண்களுடன் பார்த்து கொண்டிருக்க கார் மெதுவாக நகர்ந்து பிரேக் டவுன் ஆகி நிற்கும் இனோவா காரை நோக்கி சென்றது. ராமநாதன், தங்கச்சி, இதெல்லாம் தேவையா? விசாலம் அவரை திரும்பி உஷ்ணமாக பார்க்க ராமநாதன் அவள் பார்வையை தவிர்த்து விட்டு புலம்பினார். நான் மூத்தவனா இவ மூத்தவளான்னு தெரியல, யார் சொல்லி யார் கேட்கணும்னு புரிய மாட்டேங்குது. அதற்கு திலீப், விடுங்க மாமா, அம்மா சொன்னது சரிதான், நாம அங்கதான் சமாதி ஆகணும்னு இருந்தா அதை மாத்த முடியாது, அட்லீஸ்ட் நல்ல காரியம் பண்ணும்போது செத்த மாதிரி இருக்கட்டும். சோபனா மைண்ட் வாய்ஸ், அட பரவாயில்லையே, இவனுக்கு கூட நல்ல எண்ணங்கள் வந்துருச்சே. கார் கொஞ்சம் தூரம் முன்னேறி சென்றதும் திலீப், இங்கே நிறுத்து, பக்கத்துல போக வேண்டாம். கார் 100 அடி இடைவெளியில் நிறுத்தப்பட்டது. எல்லோரும் அவசரமாக எல்லா திசையிலும் ஸ்கேன் செய்தார்கள். சுற்றிலும் முனிகளின் நடமாட்டம் ஏதுமில்லை. கோவில் வாசல் அமைதியாய் வெறிச்சோடி இருந்தது. கடைசி சீட்டில் இருந்து திலீப் இறங்க தயாரானான். பதட்டமான சூழலில் அவனிடம் ஒருவித தெளிவும் அதிகாரமும் உதிர்த்திருந்தது. எல்லாரும் காருக்குள்ளேயே இருங்க, நானும் மாமாவும் போய் ஆளை தூக்கிட்டு வந்துடுறோம். டிரைவர், நீ காரை திருப்பி வச்சு இன்ஜினை ஆஃப் பண்ணாம ரெடியா வச்சுக்க, ஆளை தூக்கிட்டு வந்து பின்னால போட்டுக்கிறேன். நீங்க ராமநாதனை பார்த்து,
நீங்க அப்பா கூட முன்னால ஏறிக்கோங்க, நான் பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன். உமையால் பதட்டத்துடன், பார்த்து ஜாக்கிரத என்று முணுமுணுத்தாள். விசாலாட்சி, நீங்க தைரியமா போங்க, வல்லடிக்காரர் ஒரு ஆபத்து வராம காப்பாத்துவாரு என்றாள். சோபனாவும் பானுமதியும் பதட்டமாக முன்னால் எட்டி பார்த்து கொண்டிருந்தார்கள். திலீப்பும் ராமநாதனும் காரை விட்டு இறங்கினார்கள். திலீப் கார் டோரை பூட்டாமல் திறந்து வைத்தான். இருவரும் மொபைல் டார்ச் அடித்தபடியே முன்னோக்கி சென்றார்கள். டிரைவர் காரை மறுபடியும் திருப்பினான். இருவரின் மொபைல் டார்ச் வெளிச்சமும் அந்த வெப்பமான கனமான இருளை போக்க முடியாமல் சிறு விளக்கை போல தத்தளிக்க எங்கேயோ ஒரு கோட்டானின் அலறல் இருளை கிழித்தது. இனோவா காரின் பின் கதவை திறந்தார்கள். உள்ளே பார்த்த இருவருக்கும் அதிர்ச்சி. காயமடைந்த அந்த பெரியவரை காணவில்லை. சீட் காலியாக இருந்தது. விசாலாட்சி அவர் தலைக்கு வைத்த துண்டையும் காணவில்லை. ராமநாதன், எங்கடா ஆளக்கானோ? திலீப் குழப்பத்துடன், நானும் அப்பாவும் தான் இங்க தூக்கி வச்சோம் என்றான். இருவரும் காரை சுற்றிலும் அருகில் இருந்த காட்டு புதர்களிலும் டார்ச் அடித்து தேட எங்கேயும் ஆள் இல்லை. பின்னர் இருவரும் காருக்கு திரும்பி வந்தார்கள். வரும்பொழுது காருக்கு மேலே இருட்டுக்குள் ஏதோ தோன்ற திலீப் டார்ச் அடித்து பார்த்தான். டார்ச் வெளிச்சம் வெறும் இருட்டை தான் ஊடுருவியது. ஆளை காணவில்லை என்ற விஷயத்தை மற்றவர்களிடம் சொன்னார்கள். சண்முகம், திடீர்னு முழிப்பு வந்து எழுப்பி போயிருப்பான், இல்லனா அந்த முனிகள் அவனை அடிச்சு தூக்கி இருக்கோம். நாம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கிளம்பலாம். நீங்க ஏறுங்க. இனிமே யாராவது கருத்து சொன்னாங்கன்னா பெல்ட் பிஞ்சிரும். விசாலாட்சி எதுவும் பேசவில்லை. நியாயம் பேசியதற்காக அவமானப்பட்ட பிறகு இனிமேல் அவள் சொல்வதை யாரும் கேட்க போவதில்லை என்று தெரிந்து வாயை மூடிக்கொண்டாள். ராமநாதனும் திலீப்பும் காரில் ஏறிக்கொள்ள போன அந்த நொடியில் கோவில் திசையில் இருந்து முனிகளின் ஆர்கெஸ்ட்ரா சத்தம் மீண்டும் கேட்டது. அனைவருக்கும் தூக்கி வாரி போட்டது. வஹாப் மிரட்சியாக, ஐயோ சீக்கிரம் ஏறுங்க, உள்ள போனதுங்க மறுபடியும் வருது போல என்று அலறினான். பீதியில் காரை ஸ்டார்ட் செய்து கிளப்பும் அனிச்சை செயல்களை மறந்து போயிருந்தான். இந்த முறை சத்தம் முன்பை விட தீவிரமாகவும் வேகமாகவும் கேட்டது. கோவில் வாசலில் அந்த கரிய உருவங்கள் தெல்ல தெளிவாக தெரிந்தன. அவர்களுக்கு பின்னால் ஒரு நெருப்பு பொறி. இந்த முறை முதலில் பார்த்த மாதிரி 4 உருவங்கள் தான் தென்பட்டன. ராமநாதனும் திலீப்பும் அவசரமாக பின்பக்க கதவை திறந்து காருக்குள் ஏறினார்கள். கதவுகள் பலமாக சாத்தப்பட்டன. சோபனா டிரைவர் தோளில் தட்டி, காரை எடு எடு என்று கத்தினாள். வஹாப் ரிவர்ஸ் கியரை போட்டு காரை நகர்த்திய அதே கணம் முனிகள் மின்னல் வேகத்தில் முன்னேற கார் நகர்வதற்குள் காரின் முன்பக்கமாக வந்து பிரம்மாண்டமான சிலைகள் போல காரின் முன்னால் நின்று பாதையை மறித்தன. அனைவரும் அலறினார்கள். வஹாப் பிரேக் அடித்து நிறுத்தினான். அவற்றின் கைகளில் இருந்த அரிவாளும் குண்டாந்தடியும் கார் ஹெட்லைட் வெளிச்சத்தில் தெளிவாக தெரிய அனைவரின் முதுகு தண்டும் சில்லிட்டு போனது. விசாலாட்சியின் உதடுகள், வல்லடிக்காரா காப்பாத்துப்பா என்று அனிச்சையாக முணுமுணுத்தன. சோபனாவுக்கு பயத்தில் நாக்கு மேலனத்தில் ஒட்டிக்கொள்ள கண் சிமிட்ட கூட மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். எதிரே 4 உருவங்கள் மட்டுமே நின்றிருந்தன. கார் மொத்தமாக செயலிழந்து 4 முனிகளுக்கு முன்னால் ஸ்தம்பித்து நிற்க திலீப்பின் பயம் கோபமாக மாறியது. திலீப் சீற்றத்துடன் கத்தினான், டேய் ஏண்டா நிக்கிற, அடிச்சு தூக்குடா. ஆனால் வஹாப்புக்கு கை கால்கள் ஒத்துழைக்கவில்லை. திலீப், என்னடா பண்ற, சொல்றது காதுல விழலையா? வஹாப், ஏங்க அது இருக்கிற சைஸுக்கு அடிச்சு தூக்கவா முடியும், காம்பவுண்ட் சுவர் மாதிரி எதிரில் நிக்குதுங்க. அவன் சொன்னது உண்மைதான். ராமநாதன், சண்முகநாதன், சோபனா என அனைவரும் உறைந்து போன கண்களுடன் முனிகளை பார்த்தனர். திடீரென கார் மேலே தடதடவென சத்தம் கேட்க காரின் மேல் பக்கமாக ஆள் நடமாட்டம். ஏதோ ஒன்று காரின் மேல் பக்கமாக இருந்து சைடில் குதித்து நின்றது. வஹாப் விரக்தியுடன் சலித்து கொண்டான். ஐயோ, இன்னொன்னு வேற வந்துருச்சா? அனைவரும் வலதுபுறம் காரின் ஜன்னல் வழியாக வெளியே பார்க்க அதிர்ந்தார்கள். அது அவர்களது இனோவா காரில் ஏற்றி வந்த பெரியவர்தான். திலீப்புக்கு திரும்பி வரும்பொழுது கார் மேலே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தது ஞாபகத்துக்கு வந்தது. இரத்த காயங்கள் எல்லாம் மறைந்து போயிருக்க மீசையில் முறுக்கு இப்பொழுது அதிகமாக தெரிந்தது. உடல் முழுவதும் பிரேத கருமை படர்ந்திருந்தது. பார்ப்பதற்கு மனுஷ ரூபமாகவே தெரியவில்லை. அதே வேட்டி சட்டைதான். காஸ்டியூமில் எந்த மாற்றமும் இல்லை. இவனை முனிகள் அடித்திருக்குமோ, ஆவியா வந்துட்டானோ என்ற ரீதியில் அனைவரும் யோசிக்க, அவ்வளவு உச்சகட்ட பீதியிலும் சண்முகநாதன் வெறுப்பு கலந்த ஆவேசத்துடன் விசாலாட்சியை திரும்பி முறைத்தார். பெரியவர் காரை ஒரு முறை சுற்றி வந்தார். நாய் மோப்பம் பிடிப்பது போல் புசு என்ற சத்தம். பின்னர் ஜன்னல் வழியாக உள்ளே இருந்த ஒவ்வொருவரையும் அசம்பிளியில் பிடி வாதியார் பார்ப்பது போல் பார்த்தார். அவரின் இடது கையில் ஸ்டார் வடிவத்தில் ஒவ்வொரு முனையும் கூர்மையான பளபளப்புடன் ஒரு பெரிய கத்தி.
பின் சீட்டில் இருந்த விசாலாட்சியை பார்த்ததும் அவர் வலது கையை மெதுவாக ஜன்னல் வழியாக உள்ளே நீட்டினார். ஷோபியும் பானுவும் அலறி பயந்து பின்னால் விலக அந்த கை ஸ்பிரிங் போல விசாலாட்சியை நோக்கி நீண்டது. ஸ்பிரிங் கையில் ஒரு துண்டு. விசாலாட்சி அவரை காரில் ஏற்றும் பொழுது துடைத்து அவர் தலைக்கடியில் வைத்த அதே துண்டு. ஸ்பிரிங் கை விசாலாட்சி அருகே வந்ததும் நின்றது. விசாலாட்சி பயந்து போய் பார்த்து கொண்டிருக்க, வாங்கிக்கொள் என்பது போல் தலையசைத்தார். விசாலாட்சி நடுங்கும் விரல்களால் அதை வாங்கிக் கொள்ள அந்த ஸ்பிரிங் கை மறுபடியும் பின்னோக்கி இழுத்து கொண்டது. பின்னர் பெரியவர் முன்னால் இருந்த 4 முனிகளை நோக்கி நடந்தார். அவர் வருவதை பார்த்ததும் அந்த கரிய 4 முனிகளும் ஆயுதங்களை தாழ்த்தின. பெரியவர் அவர்கள் முன்னால் போய் நின்றார். முனிகளின் முகம் சரியாக தெரியவில்லை என்றாலும் கற்சிலைகளில் இருக்கும் முகங்கள் போல தோற்றமளித்தன. வெறுப்பா, விரோதமா, கொலைவெறியா, என்ன உணர்வென்று சொல்லவே முடியவில்லை. பெரியவர் அவர்களிடம் பேசுவது போல் தோன்ற கரா முராவென வினோதமான சத்தங்கள் கேட்டன. முனிகளின் வாய்ப்பகுதியில் அசைவுகள், மிக்சியில் கூழாங்கற்களை போட்டு அரைப்பது போன்ற அந்த சத்தம் காருக்குள் இருந்தவர்களுக்கு காது கூசியது. பேசிக் கொள்கிறார்களா என்ன? காரில் இருந்தவர்கள் திக் பிரம்மையில் பார்த்து கொண்டிருந்தனர். கடைசியில் அந்த 4 முனிகளும் மெல்ல சைடில் விலகிக் கொள்ள பெரியவர் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் போல கையை உயர்த்தி காரை போகுமாறு சைகை செய்தார். உறைந்து போயிருந்த வஹாப் சுயநினைவுக்கு வராமல் பார்த்து கொண்டிருக்க திலீப் சீற்றத்துடன் கத்தினான். டேய், இப்ப வாச்ச காரை எடுறா. வஹாப் வீதியை தற்காலிகமாக சைடில் ஒதுக்கிவிட்டு கியரை போட்டு காரை கிளப்பினான். கார் அந்த 5 முனிகளையும் தாண்டி சென்றது. அனைவரும் அந்த உருவங்களை பார்த்தபடியே கடந்து சென்றனர். முனிகளின் தலைகள் ஸ்திரமாக இருக்க கண்கள் மட்டும் கார் போன திசையில் நகர்வது தெரிந்தது. கார் அவர்களை கடந்து சென்ற பொழுது விசாலாட்சி மட்டும் கண்ணீர் மல்க பெரியவருக்கு நன்றி தெரிவிப்பது போல் கும்பிட்டபடி சென்றாள். பெரியவரின் ஒரு கையில் கத்தியும் மற்றொரு கையில் சங்கு போன்ற ஏதோ ஒரு வஸ்துவும் தெரிந்தது. விசாலாட்சி உடம்பெல்லாம் சிலிர்த்தது. உதடு துடிக்க அவள் இரத்த நாளங்களில் பெருமிதம் கரை புரண்டோடியது. கார் சம்பவ இடத்திலிருந்து வெகு தூரம் சென்றிருந்தது. அனைவரும் தப்பித்து விட்டோம் என்று உணர்ந்த பொழுது நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். விசாலம் முந்தானையை எடுத்து கண்களில் ஒற்றிக்கொண்டாள். பின் சீட்டில் இருந்து திலீப் அவள் தோலை தொட்டு ஆறுதலாக அம்மா என்று அழைத்தான். சோபனா நெகிழ்ச்சியாக அத்தையை பார்த்து பேசினாள். அத்தை, யாருனே தெரியாம நீங்க செஞ்ச உதவிக்கு கிடைச்ச பிரதியுபகாரம் தான் இது. இன்னைக்கு நம்ம உசுரோட இருக்கிறதே உங்களாலதான். உங்களை பார்த்தாவது எல்லாரும் மனிதாபிமானத்தை கத்துக்கிட்டோம். சும்மா எப்ப பாரு ஈகோ, போட்டி, பொறாம, சண்டை, நான்சென்ஸ். ராமநாதனுக்கும் சண்முகநாதனுக்கும் உள்ளுக்குள் சுருக்கென்று குத்தி இருக்கும். தொண்டையை செருமிக் கொண்டு தர்ம சங்கடமாக முழித்தார்கள். விசாலம், எல்லாம் அந்த வல்லடிக்காரனுடைய கருணை. முன் சீட்டில் இருந்த சண்முகநாதன் அமைதியாக விசாலாட்சியை திரும்பி பார்த்து தலையசைத்து ஆமோதித்தார். அவர் வாயிலிருந்து வார்த்தை வரவில்லை என்றாலும் பல வருட பிடிவாதம் அந்த ஒரு தலையசைப்பில் உடைந்தது. அனைவரும் நடந்த சம்பவங்களை அசை போட்டு பேசியபடியே வந்தார்கள். ஒரு ஜென்மத்துக்கு பேசுவதற்கு அவர்களுக்கு கதை கிடைத்திருந்தது. ராமநாதன், அந்த பெரியவரு யார்தாமா அது? ஒரே குழப்பமா இருக்கே. விசாலாட்சி பக்தி பரவசம் பொங்க, தெரியலனே, என் கண்ணுக்கு அவர் வல்லடிக்காரன் மாதிரி தான் தெரிஞ்சாரு என்றாள். சோபனா, இல்லத்த, அந்த 4 முனிங்க மாதிரியே இவரோ ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு. அவர் கையில ஸ்டார் ஷேப்ல ஒரு கத்தி பார்த்தேன். அவங்க வச்சிருந்த வாத்தியங்கள் மாதிரி இவர் சங்கு மாதிரி ஒரு வாத்தியம் வச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இவரோ அவங்கள மாதிரி ஒரு முனிதான் நினைக்கிறேன். அதற்கு சண்முகநாதன், எது எப்படியோ எல்லாமே தெய்வாதீனமா நடந்திருக்கு. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம தப்பிச்சு வந்தோமே, அதுவே பெரிய விஷயம். கார் மெயின் ரோட்டை அடைய டிரைவர் பொதுவாக கேட்டான். என்ன பண்றது சார், காரைக்குடிக்கு போகணுமா இல்ல திரும்பவும் மெட்ராஸ்க்கு விட்டுறவா? காரில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். சோபனா, மாமா கார் அங்கதான் நின்னுட்டு இருக்கு, அதை எடுக்க வேண்டாமா? திருச்சிக்கு ஓட்டு, நைட் அங்க எங்கேயாவது ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு வந்து காரை எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு போறத பத்தி முடிவு பண்ணலாம். அதற்கு விசாலம், நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக வந்துட்டோம். வந்த இடத்துல வல்லடிக்காரன் நம்ம உசுரை காப்பாத்தி இருக்கான். எல்லாத்தையும் விட இந்த பிரச்சனைனால 2 இருந்த நம்ம குடும்பம் ஒன்னு சேர்ந்திருக்கு. நேரா போய் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு போகலாம். அனைவருக்கும் அப்பொழுதுதான் குடும்ப பிரச்சனை, பகை எல்லாத்தையும் மறந்து போய் ஒன்றாகி விட்டோம் என்ற விஷயமே உரைத்தது. முனிக்காட்டின் மர்ம சம்பவத்தில் இருந்து தப்பித்த 2 குடும்பங்களும் அன்றிரவே திருச்சி நகரை அடைந்தன. ஹோட்டல் ஒன்றில் பிரச்சனையை சொல்லி எப்படியோ சம்மதம் வாங்கி தங்கினார்கள்.
மறுநாள் காலை சம்பவ இடத்திற்கு சென்று இனோவா காரின் டயர்கள் மாற்றப்பட்டு ரெடியானதும் 2 வாகனங்களும் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தன. முனிக்காடு செல்லும் வழியில் விளாம்பட்டி கிராமத்தின் திண்ணையில் இருந்த சுருட்டு பெரியவர் காலையில் அதே கார்களை பார்த்ததும் கண்களை தேய்த்து விட்டு கொண்டு மறுபடியும் பார்த்தார். நம்ப முடியாத ஆச்சரியம். காரைக்குடி மதகுப்பட்டியில் உள்ள ஸ்ரீ வல்லடியார் கோவிலில் சண்முகநாதன் மற்றும் ராமநாதன் குடும்பங்கள் தங்கள் பகையையும் துறந்து மிகுந்த ஒற்றுமையுடன் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இருவருமே தனித்தனியே தயார் செய்த வெள்ளி வேல்களும் ஒன்றாகவே குலதெய்வத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டன. அனல் பறக்க வந்து சண்டையிட்டு கொள்வார்கள் என்று எதிர்பார்த்திருந்த மதகுப்பட்டி கிராம மக்களுக்கும் கோவில் தர்மகர்த்தாவுக்கும் 2 குடும்பங்களின் ஒற்றுமையை பார்த்து ஒரு பக்கம் அதிர்ச்சி, ஒரு பக்கம் ஆனந்தம். அதிர்ச்சிக்கு காரணம் நல்ல என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சே என்பதுதான். பின் குறிப்பில் ஒரு முக்கிய குறிப்பு. நேர்த்தி கடன் முடிந்த பிறகு அனைவரும் கோவிலில் கூடி பேசிக் கொண்டிருந்த பொழுது குடும்ப உறவு நிரந்தரமாக வலுப்பெற சண்முகநாதன் சோபனாவை தன் மகன் திலீப்புக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று பேச்சை தொடங்க ராமநாதன் அதற்கு உடனே ஒப்புதல் அளித்தார். ஆனால் இந்த திருமண யோசனைக்கு சோபனா மறுப்பு தெரிவித்து, இந்த கஞ்ச பிஸ்னாரியை எவன் கட்டிக்குவான் என்று சத்தம் போட திலீப் பதிலுக்கு, ஆமா பெரிய பேரழகி, இவளை கட்டிக்கிறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம், போடி வேலையை பார்த்துக்கிட்டு என்று பதிலுக்கு சண்டையிட 2 பேரும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வாயடித்தார்கள். அவர்கள் வாய் சண்டை வளர்ந்து கொண்டே போக 2 குடும்பமும் மறுபடியும் பெரிய பிரச்சனையாகி விட போகிறதென பயந்து அவர்களை பிரித்து விட்டனர். உடனே சோபனா, பயந்துட்டீங்களா, சும்மா உளலாய்க்கி என்று கண்ணடிக்க திலீப் சிரித்தான். அனைவரும் சிரித்தார்கள். ஆனா நோ கல்யாணம், அது கன்ஃபார்ம். பிசினஸை டெவலப் பண்றதுல தான் என்னுடைய இன்ட்ரெஸ்ட். அதற்கு ராமநாதன், சரிமா உன் விருப்பப்படியே பண்ணு என்று பச்சை கொடி காண்பித்தார். இந்த கதையில் வரும் கொல்லிவாய் முனி, சொத்தி முனி, திக்கத்து முனி, சக்கோட்டை முனி, கால முனியின் பேக் ஸ்டோரி உங்களுக்கு தேவையில்லை என்றாலும் சஞ்சார முனியின் பின்னணி கதையை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். சஞ்சார முனி உண்மையில் ஒரு குடியுரிமை இல்லாத முனி. பல இடங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பதால் சஞ்சார முனி என்று பெயர். சஞ்சார முனி தன் முந்தைய பிறவியில் ஆறுமுகம் என்ற பெயருடன் வாழ்ந்தார். காவக்கார குடும்பம் சீராப்பட்டி ஊரில் காவேரி ஆற்றங்கரையை ஒட்டியிருந்த பிரதான சாலைகளை பாதுகாக்கும் வேலையை தன் கிராமத்துக்காக செய்து வந்தான். நேர்மையான கொம்பன், நீண்ட தூரம் பயணம் செய்வோருக்கு வழித்துணையாகவும் கொலை கொள்ளை சம்பவங்கள் இல்லாமல் தடுத்து எல்லோருக்கும் பாதுகாப்பாகவும் இருந்தார். ஒரு சமயம் கோவில் காரியத்திற்காக பெரிய தொகையை எடுத்துக்கொண்டு நீண்ட தூரம் பயணித்த ஒரு குழுவினர் ஆறுமுகத்திடம் பாதுகாப்பு கேட்டனர். ஆனால் அந்த பணம் கொள்ளையடித்ததின் மூலம் திரட்டப்பட்டது என்றும் அந்த குழுவினரின் நோக்கம் கோவில் காரியமில்லை, திருட்டு பணத்தை பாதுகாக்க கொண்டு போவதுதான் என்பதையும் ஆறுமுகம் கண்டுபிடித்தான். ஆறுமுகம் அவர்களை தடுத்து பணத்தை சம்பந்தப்பட்டவர்களிடம் திருப்பி கொடுக்க முயன்ற பொழுது அந்த குழுவினர் ஆவேசமாக அவரை தாக்கினர். அவர் தன்னால் முடிந்தவரை எதிர்த்து போராடினாலும் முடியவில்லை. எங்கேயோ கண்காணாத இடத்தில் அவரை கொன்று அங்கிருந்த சாலையோரமாகவே புதைத்தனர். அநியாயமான முறையில் அவன் கொல்லப்பட்டதால் ஆறுமுகத்தின் ஆவிக்கு முக்தி கிடைக்கவில்லை. நாளடைவில் அந்த பெருங்கோபத்தின் காரணமாகவே இயற்கை அவனை முனியாக மாற்றியது. நிரந்தரமான ஒரு கோவிலில் தங்காமல் நெடுஞ்சாலைகள் அனைத்திலும் நாடோடியாக அலைந்து திரிய ஆரம்பித்தார். அவர் நடந்து செல்லும் நெடுஞ்சாலைகளில் வாகனங்களில் வருபவர்கள் பகை, பேராசை, போட்டி, பொறாமை அல்லது பழிவாங்கும் எண்ணம் போன்ற தீவிரமான எதிர்மறை மனோபாவங்களை சுமந்து கொண்டு பயணித்தால் அந்த வாகனத்தை சூழ்ந்திருக்கும் எதிர்மறை ஆற்றல் சஞ்சார முனியை ஈர்க்கும். அந்த ஆற்றல் முனியின் கண்களை சிகப்பு நிறத்தில் ஒளிர வைக்கும். ஆனால் மற்ற முனிகள் மாதிரி அவர் யாரையும் கொல்வதில்லை. மாறாக அதிக வேகத்தில் செல்லும் வாகனங்களின் இன்ஜினில் திடீர் கோளாறை ஏற்படுத்துவது, டயர்களை பஞ்சர் ஆக்குவது அல்லது ஓட்டுநரின் கவனத்தை கலைத்து விபத்தை ஏற்படுத்துவது போன்ற செயல்கள் மூலம் அந்த பயணத்தை முடக்கி போடுவார். ஆனால் ஒரு சிலரின் தலையெழுத்து காரணமாக அவர் ஏற்படுத்தும் விபத்துகளில் மரணங்கள் ஏற்படுவதுண்டு. நெடுஞ்சாலைகளில் நிறைய மர்மமான விபத்துக்கள் ஒவ்வொரு நாளும் ஏற்படுகிறது. அதில் ஒரு சிலது அவர் ஏற்படுத்தியவைதான். 2 நாட்களுக்கு பிறகு 2 குடும்பத்தினரும் சென்னைக்கு வந்து சேர்ந்தனர். 2 கார்களும் ஒன்றாக வந்து சேர்வதை பார்த்ததும் ராமநாதன் வீட்டு வாட்ச்மேன் வீராசாமி வெளியே வந்து பார்த்தான். 2 குடும்பத்தினரும் காரை விட்டு இறங்கி சமாதானமாக சிரித்து பேசுவதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தான். வீராசாமி, என்னங்கய்யா 2 பேரும் ஒத்துமையா வரீங்க, என்னாச்சு
அதற்கு ராமநாதன், அதுவா, வல்லடிக்காரர் எங்க 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சிட்டாரு. வேற என்னத்த சொல்ல? சண்முகநாதன் வீட்டு வாட்ச்மேன் சம்பந்தத்துக்கும் நம்பவே முடியவில்லை. வீராசாமி, என்னையா சொல்றீங்க? நிஜமாவா? சண்முகநாதன் வந்து ராமநாதனின் தோளில் கை போட்டு, ஆமாண்டா நிஜம்தான் என்று சொல்ல, ஐயோ போச்சே போச்சே என்று கதறியபடி வீராசாமி ரோட்டில் விழுந்து புரண்டு உருண்டு அழுதான். அனைவரும் பதறி போய், என்னாச்சு, ஏன் அழுவுற என்று கேட்க அவன் பதில் சொல்லாமல் தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தான். அவன் சௌந்தரியை நினைத்து அழுகிறான் என்று அவர்களுக்கு தெரியாது. முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி இருந்துச்சு? உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல ஒரு நல்ல நாவலோட அடுத்து உங்களை வந்து நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஷெல்லி. பாய்.